பண்டைய கால தமிழகம். எந்த காலகட்டம் சார்? மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா 3 பேர் இருப்பாங்க. சேரர், சோழர், பாண்டியர்கள். காலகட்டம் என்ன சார்? சங்க காலம். ஏன் சார் சங்க காலம்னு பேர் வச்சாங்க? இங்கிலீஷில் சங்கம் ஏஜ். இந்த சங்க காலம், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் நமக்கு கிடச்சிருக்கு. ஏதாவதுமா சங்க கால நூல்கள்? 10 பாட்டு, 8 தொகை, அதெல்லாம். அது காப்பியங்கள். அதெல்லாம் காப்பியங்கள். அந்த நூல்கள்லேருந்து இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க நமக்கு தெரிய வருது. அதுக்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்லாம் நமக்கு, தொல்லியல் ஆதாரங்கள் எல்லாம் கிடச்சிருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு இப்போ உள்ள கீழடி அதெல்லாம். சரி, இவங்களுடைய காலகட்டம் இவங்களாம் கணிக்கிறானுங்க. ஒரு சிலர் கிமு 300 கிபி 300 அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிபி. ஒரு சிலர் கிமு 200 கிபி 200 இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவங்களாம் திரிக்கிறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கீழடி ஆதாரத்தில் வச்சு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அது கிமு 1000 முன்னாடி போகுது. கார்பன் டேட்டிங் அது மூலிமா. சரி, இதில் பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபேக்ட் எடுத்துக்குவோம். மதுரை பாண்டிய அரசு ஆதரவில் தலை தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது. இது இவங்களாம் உருவாக்குனதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள வரலாற்று அரசியல்கள் அவங்களாம் ஃபன் பண்ணிலாம் எதுவும் பண்ணல. கீழடி வரைக்கும் அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. ஏன்னா பானையில் கூட என்ன இருக்குது? எழுத்து இருக்குது. அப்போ பாமர மக்கள் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு தான் வந்து நடுவில் என்ன பண்ணிட்டானுங்க? படிக்க விடாமல் பண்ணிட்டானுங்க. அப்போது மக்களோட மொழியாக இருந்திருக்கு. மக்கள் எல்லாத்துக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. சரி, அவங்களோட சிந்தனைகள் என்ன பண்ணுறாங்க? எழுத்துக்களாக எழுதுகிறாங்க. அதானது இலக்கியங்கள், அந்த நூல்கள்லாம். சரி, சரி, யார் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் கேட்டாக்கா பாண்டியர்கள் அப்படிம்பாங்க. அதில் 3 சங்கம்லாம் சொல்லுவாங்க. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இதெல்லாம் வந்துட்டு புரட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய நூல்களை எழுச்சி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. இதில் தொல்காப்பியம் இது வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்துக்கு முற்பட்ட நூலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இலக்கண நூல். 2 இலக்கணத்தை பற்றி இதில் பேசும். ஒன்று மொழி இலக்கணம், இன்னொன்று வாழ்க்கை இலக்கணம். எப்படி வாழணும்னு அதில் இருக்குது. இதில் அந்த தொல்காப்பியத்தில் அதிலிருந்து நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கிது. அப்போது ஒரு மொழி எப்படி உச்சரிக்கணும், இந்த மாத்திரை, அரை மாத்திரை, ஒரு மாத்திரைலாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு தொல்காப்பியத்தில். தமிழில் தொல்காப்பியத்தை பற்றி அதிகமாக ஏதாவது சொல்லியிருக்காங்க? இல்லை தானே? பாருங்கள், வேணும்னே அதெல்லாம் இருட்டடிப்பு செய்கிறது. தமிழ் புத்தகத்தில் இல்லை தானே அவ்வளவா? அந்த மாதிரி இதில் முதல் சங்க காலத்தில் தலைநகரம் தென்மதுரை. அது இந்த பக்கம் இருந்ததாகவும் அது கடலில் மூழ்கிருச்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இடைச்சங்க காலத்தில் தலைநகரம் கபாடபுரம். அப்புறம் இங்கே அழிஞ்சவொன்னே அங்கே கொஞ்சம் வந்தாங்க, அதுவும் அழிஞ்சிருச்சு, கடலில் மூழ்கிருச்சு. அப்புறம் தான் இப்போ உள்ள மதுரை. கூடல் அப்படிம்பாங்க. மதுரைக்கு இன்னொரு பேர் என்னது? கூடல். அப்படின்னு இவங்களாம் உருவாக்கின கட்டுக்கதைகள். இந்த இடம் தான், இதை தான் சொல்லணும், அது ஏதோ பண்ணுறானு. சரி, ரைட். இதையும் தெரிஞ்சுக்கோங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த முதல் சங்க கால நூல்லாம் அழிஞ்சிருச்சு. 2வது சங்க கால நூல்கள் அழிஞ்சிருச்சு. தொல்காப்பியம் மட்டும்தான் இருக்குது. கடைச்சங்க கால நூல்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. முதல் சங்க காலத்தில் அந்த தொல்காப்பியம் அவரோட குரு அகத்தியர்னு ஒருத்தர் இருந்தார். அதுவும் பொய் தான், புரட்டு தான். அகத்தியன்ற வார்த்தை தொல்காப்பியத்தில் ஒரு இடத்துல கூட இல்லை. இவனுங்களாம் உருவாக்குனது.
அகத்தியன் ஒரு முனிவர் இருந்தார். அவர் வடக்குலேருந்து வந்தார். சிவபெருமான் அங்கேருந்து அனுப்பி வச்சார் இமயமலையிலேருந்து. அவர் வந்துட்டு யார், சமஸ்கிருத வித்துவான் கத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சமஸ்கிருதத்துலேருந்து தான் எல்லாம் வந்ததுன்னு மாத்துறானுங்க. அந்த அகத்தியர் வந்து அங்கே வந்து உட்காந்தா அதுதான் அகத்திய மலை. அது என்னவா ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போவாங்களாம் எல்லோரும். அப்போ இமயமலை பக்கம் ஒரே பக்கமாக என்ன ஆயிடுச்சு, பிளேட்டு தூக்கிடுச்சாம்மா. அப்பயே பிளேட்டெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. இமயமலை பக்கம் என்ன ஆயிடுச்சு, ஒரே அடியா வெயிட்டு. அப்போ தான் இந்த முனிவரை போய் தெருக்கில் போய் அதை பேலன்ஸ் பண்ணுப்பா போப்பா அப்படின்னு அவர் அனுப்பி விட்டாராமா. அகத்தியர் அங்கேருந்து வந்தாராமா. கேட்குறாங்க ஏன்னா எருமாடி ஆன்னு கேட்டுக்கிட்டு இருந்தானுங்க. நம்ம தான் கடவுள் வேறு சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டேங்க. அப்போ வந்ததாகவும் கதை விட்டு அவர்கிட்டன்னா அவர் தான் முதல் தமிழை படைச்சார். எப்படி, அகத்திய முனிவர். அவர்கிட்ட வந்து அவரோட சீடர் தான் யார், தொல்காப்பியர். அவர் எழுதினால இலக்கணம்னு கட்டுக்கதையெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. அது கட்டுக்கதை, உண்மையெல்லாம் இல்லை. சரி, தொல்காப்பியருக்கு அது இலக்கண நூல், அதை வச்சுக்கலாம். தமிழ் நூல்கள் நிறையா நூல்களை எரிச்சிட்டானுங்க. சரியா, சரி பார்ப்போம் அதெல்லாம். லெமூரியா தான் இங்கே போட்டிருக்கலாம். அதான் லெமூரியா கண்டன்றாங்க. அதை விட்டுருங்க. அட்டன் பண்ணலையா, பண்ணிங்கல்ல, என்னாச்சு, பிளேட்டு அப்படியே நகர்ந்து போகுது. பிளேட்டு எதனால் நகர்ந்து போகுது, உள்ளே பாறை 2 பிளேட் பவுண்ட்ரி, டைவர்ஜென்ட் பவுண்ட்ரியில் விரிசல் அடைஞ்சு விழுகுது. மேலே வந்துட்டு மேக்மா வந்து கொட்டிடுது. அப்படி பிரிஞ்சு போனால் தான் அந்த லேண்டு. கடலில் மூழ்கிடுச்சு அதெல்லாம் இல்லை, அதுக்கான எவிடன்ஸ்லாம் இல்லை. இவங்களாம் ஒரு கடற்கரை ஓரத்தில் இருந்தது, பூம்புகார்லாம் அழிஞ்சிருச்சு, உள்ளே இருக்குது எவிடன்ஸ் இருக்குது, பில்டிங்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரியுது. இதெல்லாம் கட்டுக்கதை, அவனுங்களாம் உருவாக்கி விட்டது. எவிடன்ஸ்லாம் எதுவும் இல்லை. பட் ஒன்றா இருந்தது தான் இதெல்லாம் லேண்டும். அது ஜாகிரபி, அந்த ஆங்கிள் அப்படியே அப்ரோச் பண்ணுங்க. சரி, இப்புலவர்கள் இயற்றிய பாடல் மொத்தமாக சங்க இலக்கியம் அப்படின்னு இவனுங்களாக உருவாக்குனது யார், சமஸ்கிருதத்தில் இருந்தால் தமிழ் வந்துச்சுன்னு சொல்கிறானுங்களே, அவனுங்களாக உருவாக்கின கட்டுக்கதையை. அவங்கள தான் யாரையுமே படிக்கவும் இல்லையே. அவன் படித்து அவன் சொல்லி கொடுத்தா தான் நம்மலாம் கேட்டுகிட்டு இருந்தோம். அப்போ அவன் எழுதுறது தான் நமக்கு இன்னும் அப்படி தான் போயிட்டுருக்கு. பத்திரிக்கையில் அவன் என்ன நினைக்கிறானோ அவன் எழுதுவான். அதை நீங்கள் பேசிட்டு தெரிவிங்க, அப்படியே நம்ம மக்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, அதனால தான் கவர்மெண்ட் பஸ் வாட்டர் பஸ்ஸும்பானுங்க. அந்த வாட்டர் பஸ் இருந்ததுனால தான் இவ்வளோ பேர் கிராமத்துலேருந்து வந்து படித்து எல்லாம் நடந்தது. ஏன்டானா அது யார் கொண்டு வந்தான்னு போய் பாருங்கள், தெரியும். ரேஷன் அரிசி போட்டதே தப்புமா, ரேஷன் அரிசி கெடுதல்மா. இப்போ ரீசெண்டாக அவங்களெல்லாம் சொல்லியிருக்கானுங்கள, என்னது இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினால விவசாயமே அழிஞ்சு போச்சுன்ட்டானுங்க. அப்படிலாம் கிடையாது. அதிகபட்சம் 100 நாளில் கவர்மெண்ட்டில் வேலை கொடுப்பான். மிச்சம் 265 நாள் இருக்குல்ல, அவன் காட்டில் தான் போய் வேலை செய்வான். என்னவாமா, இவன் வேலை கிடச்சி போய் 4 காசு சம்பாரித்து வந்துட்டானாமா, அதெல்லாம் பொறுக்க மாட்டேங்குது. யாருக்கு, இந்த உயர்குடி மக்கள், ஆதிக்க சக்திகளுக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. ஐயோ எல்லோரும் சாப்பிட்றானே அப்படின்னு வயிற்றுச்சல். சரி, அது கொண்டு வந்தால் தான் நீட்டலாம், எல்லோரும் வரக்கூடாது. எதெல்லாம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறானோ அது எல்லாமே வயிற்றுச்சல் அவனுங்களுக்கு. அவன் மட்டும் உட்காந்து சொகுசாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல நீங்களாம் போகிறீங்களா, இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிலாம் போகிறீங்களா, வயிற்றுச்சல். அதெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க இப்போ வரைக்கும். ஆமாம், சரி. என அறியப்படுகிறது. அது பெண்கள் போனால் சுத்தமாக ஆகாது. பெண்கள், ஆமாம், என அறிய. இப்பாடல்கள் அறியப்பட்ட காலம் சங்க காலம் என அழைக்கப்படுகிறது. ரைட், இவனுங்க எழுதின கட்டுக்கதையை அப்படியே நம்பிக்கலாம். ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தில், தாமோதர பிள்ளை, இவெல்லாம் 2 பேரும் யாழ்ப்பாணம். அது மாதிரி உவே சாமிநாத ஐயர் ஆகியோர் அரும்பாடுபட்டு பனை ஓலையில் எழுதப்பட்ட தமிழ் செவ்வியல் இலக்கியங்களும் பண்டை கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகள் செலவிட்டனர். யாழ்ப்பாணம் எங்கே இருக்கு? ஹலோ, சொல்லுங்கள். சொல்லுங்கள் மேடம். என்ன கோர்ஸ் இருக்குங்க? சரி மேடம், ஒரு கிளாஸில் இருக்கேன். இப்போ கிளாஸில் இருக்க ஒரு 1:30 கூப்பிட்றீங்களா? 1:30. மியூட் போடலையா? 3 போடலையா? சரி, ரைட், விடுங்க, பரவாயில்ல. இவங்கெல்லாம் எனக்கு எல்லா உழைச்சி விட அங்கங்கே கிடக்குது.
அதெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு வந்து அதை அச்சிட்டு உவே சாமிநாத ஐயருக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரங்க அச்சிட ஆரம்பிச்சிடுவாங்க. இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, அது கிடையாது. இவர் என்னென்னு சொல்லுவாங்க, தமிழ் தாத்தாவா, ஆமாம் அப்படின்னு இவங்களா உருவாக்கி. எதாக இருந்தாலும் நாங்கள் தான், நீங்கள் எவனுமே கிடையாது. நல்லது நடந்தால் நாங்கள் தான், கெட்டது நாங்கள் பண்ணால் நாங்கள் ஒளிஞ்சிக்குவோம். சரியா? அமைப்பு கூட பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பங்குச்சந்தை ஊழல், பயங்கரமான ஊழல், எத்தனை லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி பக்கமாக அடிச்சு விட்டாங்க. அது லேடி எங்கம்மான்னு கண்டுபிடிச்சா அந்த அம்மாவை பற்றி அதுக்கப்புறம் பேசவே இல்லை. எங்காத்து பொண்ணு அது. அந்த அம்மா சொல்லிடுச்சு, ரிஷி எனக்கு இமயமலையிலேருந்து அனுப்புனார் மெயில், நான் அது மாதிரி நடந்துக்கிட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரில, அவ்வளோதான். ஏன்னா நாங்களாம் என்னது நல்லவா, நீங்கள் மட்டும் தான் தப்பு தண்டாலாம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி புரியும், அவ்வளோதான். அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணாமல் விட்ருக்கீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது. ஆகியோர் அரும்பாடுபட்டு சேர்த்தாங்க, இவங்கெல்லாம் வெளியிட்டாங்களாம். அப்போ கேட்பாங்க, யாழ்ப்பாணம் வந்து இலங்கை, தாமோதர பிள்ளை அதுவும் இலங்கை தான், உவேஸ் சாமிநாதர் ஐயர் இங்கே தமிழ்நாடு. சான்றுகள், இந்த சங்ககால இலக்கியம் சம்பந்தமான சான்றுகள், கல்வெட்டுகள் இருக்குது, நிறைய கல்வெட்டுகள். கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடன் உன்னுடைய கத்திக்கும்பா கல்வெட்டு. கலிங்க நாடுனா எந்த நாடு? ஒடிசா. ரைட். அங்கே இருக்க ஒரு ஆட்சியாளர் காரவேலன், அவரோட கல்வெட்டில் இந்த சேர சோழ பாண்டியர்களுக்கு பற்றி. இந்த சேர சோழ பாண்டியர்கள் தான் மூவேந்தர்கள், பல்லவர்கள் கிடையாது, அதை சேர்த்தக்கூடாது. அதுவும் முந்தைய கால, அதாவது பண்டைய கால இந்தியா இருக்கு இல்லையா, தமிழ்நாடு, அதில் வர சேர சோழ பாண்டியர்லாம் மூவேந்தர்கள், வேறு யாரும் இல்லை. அப்புறம் புகழூர், கரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு, அசோகருடைய 2 மற்றும் அன்றைக்கே பார்த்துருப்போம், இரண்டாவது தூண் கல்வெட்டு, 13வது கல்வெட்டு, அதுலேயும் இவங்களை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் அது போக மாங்குளம், அழகர்மலை, கீழ்வளவு, இது எல்லாமே கீழ்வளவு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கெல்லாம் கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கல்வெட்டுலாம் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, தமிழனுடைய வரலாறை எழுதுகிறாங்க. அடுத்து செப்பேடு, காப்பர் பிளேட் இங்கிலீஷில், செம்பு இருக்கு இல்லையா, செம்பு தகடு, அதில் எழுதியிருப்பாங்க. யாருக்காவது தானம் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா அதை எழுதி வச்சுருப்பாங்க, அதான் செப்பேடு. வேள்விக்குடி, அது எல்லாம் ஒன்று தான், சின்னமனூர் செப்பேடுகள். இந்த வேள்விக்குடி கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். அடுத்து நாணயங்கள், இந்த சோழர்கள்லாம் இந்த அரசர்கள்லாம் வெளியிட்ட, சேர சோழ பாண்டிய அரசர்கள் இவங்க வெளியிட்ட நாணயங்கள். அப்புறம் குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்க, செஃப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன ஏரியாவுக்கு ராஜாவாக இருப்பார். இவரெல்லாம் யார் கண்ட்ரோலில் இருப்பாங்க? பெரிய ராஜாவுக்கு கீழே இருப்பாங்க, அது மாதிரி. அடுத்து ரோமானிய நாணயங்கள், முன்னாடி பார்த்துருப்போம். ரோமானியர்கள், கிரேக்கர்கள் இங்கே வந்து காயின் அச்சடிச்சிருக்காங்க, இங்கே நம்ம ஊர்லேயே தங்க நாணயம் அச்சடித்து வியாபாரம்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துருப்போம். அது புதைவிடங்கள், நடுகற்கள் பார்த்தோம்ல, நடுகர்கள் இதெல்லாம் அங்கே புதைவிடத்தில் கிடைச்ச சான்றுகள், இரும்பு இது வாழு கீழே அதெல்லாமே. அடுத்தது அகழ்வாயுவில் கிடைச்சது. எங்கெங்கெல்லாம் அகழ்வாயில் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்கவேஷன், ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர், திருச்சி. அப்புறம் இப்போ என்ன இருக்குது, கீழடி, மறந்துடாதீங்க. சும்மா கேட்டுட்டு வாங்க, கொஸ்டின் எடுக்கிறப்ப பார்த்துக்குவோம். அதுமாதிரி இலக்கிய சான்றுகள், தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு நூல்கள், பட்டினப்பாலை. பட்டினப்பாலை எதை பற்றி பேசுது? பட்டினப்பாலை எந்த நகரத்தை பற்றி பேசுது? பட்டினப்பாளையா? பூம்புகாரில் மதுரை, காஞ்சி ஆகியவை. அதுபோக காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை. காப்பியங்கள்லாம் ஒரு வாழ்ந்தவங்களோட கதையோடு சேர்த்து கதையை புனைஞ்சு எழுதுவாங்க. உண்மையாக வாழ்ந்தவங்களுடைய வரலாறு இருக்கு இல்லையா, அது கூட கதையை புனைஞ்சு எழுதுறது, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அப்படியே சொன்னால் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அயல் நாட்டவர் குறிப்புகள், அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இங்கே வந்துட்டு போயிருக்காங்க, அவங்க நம்மளை பற்றி எழுதி வச்சுருக்காங்க. எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், அந்த நூலில் பிளினியின் இயற்கை வரலாறு. இவங்களாம் அந்த காலத்து இவங்க
அடுத்தது தாலமியினுடைய புவியியல், அதாவது ஜாகிரஃபி. மெகஸ்தனி பற்றி நமக்கு தெரியும், இண்டிகா. ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம், இதெல்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய நூல்கள், இலக்கியங்கள். மகாவம்சம், தீபவம்சம், இதெல்லாம் எவிடன்ஸு. சும்மா பார்த்து மட்டும் வைங்க, ஒரு தடவை படிங்க. இந்தியா எப்படி இருந்துன்னு எழுதியிருப்பார். இந்தியாவில் யார் எழுதுவா? கிரேக்க தூதர். யார்? மெகஸ்தனிஸ். அடுத்தது தொல்காப்பியம். உலகத்திலேயே தொன்மையான ஒரு மொழி இலக்கண நூல்னால் அது தொல்காப்பியம் தான். அப்போ தமிழ் மக்களுடைய மொழி பண்பாடு அப்போவே எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்காங்கன்னு அதிலிருந்து நமக்கு தெரியுது. அதில் சொல்லியிருப்போம் எப்படி உச்சரிக்கணும். மொழி இலக்கணம் இருக்கும், வாழ்க்கை இலக்கணம். வாழ்க்கை இலக்கணம் என்னன்னு சொல்லுவாங்க? அறம். வாழ்க்கை அறம், எப்படி வாழணும். அதனால தான் வெளிநாட்டுக்காரெலாம் அங்கே வந்து இருந்திருக்கான். இது எது வரைக்கும்? வடக்கில் இருந்துட்டு அந்த இவனுங்க ஊடுருவ வரைக்கும். எது? இந்த வேதம், இதிகாசம், புராணம்லாம் இருக்குல்ல, அந்த டுபாகூர்லாம் எடுத்துக்கிட்டு அவனுங்க ஊடுருவ வரைக்கும் இப்படி இருந்தாங்க இந்த தமிழர்கள். வடக்கு முழுவதும் தமிழர்கள் தானே, திராவிடர் தானே. அங்கே ஊடுருவி நாசம் பண்ணானுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஊடுருவானுங்க. கால அளவு பொது ஆண்டுக்கு முன்னு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து. சரியா? அடுத்தது தமிழகத்தின் புவியியல் பரப்பு. வடக்கே வெங்கடம், திருப்பதி இருக்குல்ல, அங்கே தெற்கே கன்னியாகுமரி, கிழக்கிலையும் மேற்குலையும் கடல்கள். சரியா? கடல். கிழக்கில் என்ன கடல்? மேற்கில், தெற்கில் இந்திய பெருங்கடல். வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல். காலம் இரும்பு காலம். சுருக்கிட்டானுங்க இரும்பு காலம். நம்மளாம் பயங்கர அட்வான்ஸில் போயிட்டுருக்கோம். ஆமாம். பண்பாடு, பெருங்கற்கால பண்பாடு. ஆமாம். செத்தவன் இடத்துல தூக்கி கல்லை தூக்கி வச்சுருவாங்க. முடியாச்சு. கிங்டம். அப்பாவுக்கு அப்புறம் பையன், பையனுக்கு அப்புறம் பேரன், அப்படி ஆட்சி செஞ்சுட்டே வருவாங்க. ஆட்சி புரிந்த அரச வம்சங்கள், பேரரசர்கள்லாம், பெரிய அரசர்கள் இவங்களாம். அது இல்லாமல் அங்கங்கே சிற்றரசர்லாம் நிறைய பேர் வருவாங்க. கடையேழு வள்ளல்கள், அவங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிற்றரசர்கள். பாரி, ஓரி, ஆய், அதியமான், அவங்களாம். கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவர். கலிஃபோர்னியா எங்கே இருக்குது? கலிஃபோர்னியா ஆஸ்திரேலியாவையா? அது ஒரு மாநிலம், அமெரிக்காவில் ஒரு மாநிலம். கலிஃபோர்னியா. அது சீக்கிரம் அந்த மாநிலம் மூழ்கிடும். ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். டிரான்ஸ்வர்ஸ் பவுண்ட்ரியில் இருக்குது. குறுக்காக 2 பிளேட்டு மோதிக்கிட்டு உரசிட்டு போகுது. அது அதை வச்சு தான் தி வேர்ல்ட் 2020 ஒரு படம் கூட வந்திருக்கும். பார்த்துருப்பீங்களா? உலகமே அழிகிற மாதிரி ஒரு படம் எடுத்துருப்பானுங்க. 12ஆ? சரி, 2000 எடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. 12 தான் இருக்காங்க, 11இல்லையா? என்பார். தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமை. உலகத்திலே பழமையான மொழி லத்தீன் தான் நினச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கு ஈக்குவலான பழமையானது எது? தமிழ் அப்படின்னு அவர் வெளிநாட்டுக்காரர் சொல்கிறார், நம்ம சொல்லலை. அதுக்கு மேலே கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனைய மொழியினுடைய செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமாக ஒரு மரபாக அது உருப்பெற்றது. இப்போ மொழி கலப்பெல்லாம் வந்துருச்சு. எல்லாம் 10 வார்த்தை பேசுனா 5 இங்கிலீஷ் வார்த்தையை போட்டுறோம். நம்ம தானே? பட் ஆனால் வருதா? பட் ஆனால்னா பட்டு தான், எல்லாம் ஒன்று தான். பட்டு வந்துடுது. ஏன்னா இங்கிலீஷ் கலந்து பேசுனா தான் என்ன வரான்? அவன் நம்மள்கிட்ட பேசுகிறான். ஐயோ இல்லைன்னா வேண்டாம், அவன் தமிழ் புலவர் போட்டுன்னு ஓடிடுறான். நம்ம தானே? இங்கிலீஷ் கலந்து பேசுனா அவன் அறிவாளின்னு நினச்சிக்கிறான். அவன் என்ன வார்த்தை சொல்கிறான்னு இவனுக்கு புரியாது. ஆமாம், ஸ்பெல்லிங் தொலைஞ்சிட்டு போகுது, இங்கே பேசி தானே புரியாத உட்காந்து ஆன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்படி ஆகி போச்சு. அவர் சொல்கிறாரு, தானாக சுதந்திரமாக உருவானது. அதேமாதிரி இயற்கை மொழின்னு சொல்லலாம். நம்ம இப்போ தமிழ் மொழியில் இன்னும் இப்போ உள்ள ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, தமிழில் இருக்கக்கூடிய எல்லா ஆங்கில வார்த்தையும் தூக்கி போட்டுக்கிட்டீங்கனாலும், ஆங்கிலம் மற்ற மொழி வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டாலும் தமிழ் மொழி எந்த பாதிப்பும் இருக்காது. என்ன சொல்ல வந்த கருத்தை சொல்லுறீங்களோ அதுக்கான வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் பார்த்துருப்போம், தமிழில் பார்க்குறப்ப அதை தான் இவர் சொல்கிறாரு. சேரர். சங்க காலத்தின் பொழுது மூவேந்தர்கள் தமிழக பகுதிகளை ஆட்சி புரிந்தனர். மூவேந்தர்கள் யார் யார்?
சேரர், சோழர், பாண்டியர் ஆகியோரை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. சேரர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டனர். மத்திய வடக்கு திருவிதாங்கூர், திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருக்கும் கேரளாவில். கன்னியாகுமரி இருக்குல்ல, கன்னியாகுமரி இந்த ஏரியாவில் பார்டரில் இப்படி வச்சுக்கோங்க. இதான் மேற்கு தொடர்ச்சி மலை, இதுதான் திருவிதாங்கூர் சமஸ்தானம். இந்த இடம் கொஞ்சம் கன்னியாகுமரி இங்கே வரும், இது கேரளா. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, கொச்சி, தெற்கு மலபார், கொச்சி இங்கே வரும். அப்புறம் மலபார், கொச்சி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. தெற்கு மலபார், வடக்கு மலபார் போனால் கர்நாடகாவுக்கு போயிடும். அந்த எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி. கொங்கு மண்டலம் ஒன்றும் கிடையாது. இந்த மேற்கு தொடர்ச்சிக்கு இந்த பக்கம் உள்ளதெல்லாம் இது அது என்னது, கோயம்புத்தூர்லேருந்து பிடிச்சிக்கோங்க. கோயம்புத்தூர் ஜாகிரஃபி எடுத்து பார்க்கணும். கோயம்புத்தூர்னால் இப்போ இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. எல்லாம் கோயம்புத்தூர் தான். அப்படியே சேலம் வரைக்கும் கொங்கு மண்டலம். இதுதான் கேரள புத்திரர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அப்படியே தனியாக பிரிஞ்சு போய் அதில் சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் உண்டாக்கி இங்கேருந்து ஓடி போன இந்த பிராமண கூட்டம் சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் நுழைச்சி விட்டு அதை வேறு மொழியாக மாற்றிக்கிச்சு. ஆனால் பிரித்து ஊர் ரெண்டு பட்டால் தானே கூத்தாடி கொண்டாட்டம். அதனால் ஒன்றா இருக்க விட மாட்டாங்க. பிரித்து விட்ருவானுங்க. வீட்டுக்குள்ளே ஆண் பெண்ணு பிரிச்சுருவானுங்க. அப்புறம் வெளியில் வந்தீங்கன்னா ஜாதியுமானுங்க. கேட்டாக்கா ஜாதி அது வரணும், தர்மம் சொல்லுதுறான்ருவானுங்க. அந்த மாதிரி. சரி, கொங்கு மண்டலம் 10 சேரரசர் குறித்து செய்திகளை வழங்குகிறது. முக்கியமான பாயிண்ட், கேள்வியாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 10 சேரரசன் செங்குட்டுவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார். வட இந்தியா கங்கை வரைக்கும் போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சேரன் செங்குட்டுவன் அப்படின்ட்டு. யாரோட? இளங்கோவடிகளோட அண்ணன். இளங்கோவடிகள் யார்? சிலப்பதிகாரத்தை எழுதினவர். சரி, சிலப்பதிகார காவிய பாத்திரமாக கண்ணைக்கு சிலை எடுப்பதற்கு அவ இமயமலையிலேருந்து கற்களை கொண்டு வந்தார். இதுவே டுபாகூர் தான், இமயமலை இல்லை. இமயமலையில் கல் நம்ம மாதிரி ஸ்ட்ராங்கான கல்லாம் இருக்காது. இமயமலையில் கடலுக்குள்ளே செடிமெண்ட் ராக்காது, அது மடிஞ்சு மேலே போயிடுச்சு. நம்ம ஏரியாவில் தான் ஸ்ட்ராங்கான கல் இருக்கும், இக்னியஸ் ராக்கு. அது வந்துட்டு செடிமெண்ட் ராக்கு. ஜாகிரஃபியோட லிங்க் பண்ணிக்கோங்க. சரி, பரவாயில்ல. பத்தினி தெய்வ வழிபாட்டை அவர் அறிமுகம் செய்தார். யார்? கண்ணகி வச்சு. ஆமாம். இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி ஆவார். இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவன். இவர் சிலப்பதிகாரத்தை எழுதுகிறாரு. அந்த சிலப்பதிகாரத்தில் வந்த கதாபாத்திரம் கண்ணகிக்கு என்ன பண்ணுறாரு? சேரன் செங்குட்டுவன் சிலை வடிக்கிறார். எங்கேருந்து கல் எடுத்துகிட்டு வராருன்னு சொல்கிறாங்க? இமயமலையிலேருந்து. அவர் தான் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர். நமக்கு தெரிஞ்சு சொல்லிட்டீங்க நீங்கள் முன்னாடியே. சேரல் இரும்பொறை எனும் அரசன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். இது சேரன் செங்குட்டுவன். சேர மன்னரில் இவர் ஒருத்தர். அவரோட பெயரில் நாணயம் வெளியிடுறாராமா. சில சேர நாணயங்களில் அவர்களின் சின்னமான வில்லும் அம்பும். அதே மாதிரி சின்னம் சேரர்களுக்கு வில், அம்பு. மலை காட்டு பகுதியா, ஈட்டிலாம் எறிய முடியாது. ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தால் தான், புல்வெளி தான் ஈட்டி யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வில், அம்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சோழர்களுக்கு வந்து புலி, சதுப்பு நிலம் இருக்கா? சதுப்பு நிலையில் புலி இப்போ வங்காளத்தில் கூட இருக்குது. அங்கே இருந்திருக்கும், காலி பண்ணிட்டோம் எல்லாத்தையும், அந்த புலியெல்லாம். புலி. அப்புறம் இன்னொருத்தர் யாரும் மிஸ் ஆயிடுச்சு, பாண்டியர்கள். இந்த நதியா? எந்த நதி? பொன்னி நதி, காவிரி, சரி, வைகை. அங்கே மீன் பிடிக்கிறாங்க. ஸோ மீன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் தூத்துக்குடி ஞாபகம் வச்சுக்கோங்க. தூத்துக்குடி அங்கே தானே இருக்குது. மீன் பிடிக்கிறது ரொம்ப அதெல்லாம் சிறப்பு. முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசர்கள்: உதயன் சேரலாதன், இமயவரமன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், இரும்பொறை. இவங்கெல்லாம் நாணயம் வெளியிட்டிருப்பான், நூல்கள் அவங்கள பற்றி பேசியிருப்பாங்க. வேறு அதனால தான் அவங்களுக்கு தெரியுது. அதனால் முக்கியமான அரசர்கள். இவங்க இல்லாமல் நிறையா டம்மி அரசர் இருந்திருப்பான். எதுவும் அவன் பேர்லாம் இங்கே குறிப்பிடப்படாமல் இருந்திருக்கும். ரைட். அடுத்து சோழர்கள். வெங்கடமலைகள் வரை பரவி இருந்தது. சங்க காலத்தில் சோழ அரசு வெங்கடமலைன்னா என்னது? திருப்பதி. அங்கேருந்து காவிரி ஆறு வச்சுக்கோங்க. காவிரி ஆறுலேருந்து அது வரைக்கும்
இது ஃபிக்ஸ்டெல்லாம் கிடையாது. உனக்கு 3 பேர் மாற்றி மாற்றி போட்டு சண்டை போட்டுட்டு ஏரியா அவன் பிடிச்சிக்குவான், இவன் ஏரியா அவன் பிடிச்சிக்குவான், அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபிக்ஸர்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் பாண்டியர்கள் நாடு ஃபுல்லும்போது சோழர் கண்ட்ரோலில் இருக்கும், அப்புறம் சோழ நாடு முழுவதும் பாண்டிய கண்ட்ரோலில் இருக்கும். இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க. அது வந்துட்டு அவங்களோட சண்டைக்கெல்லாம் போனால் தான் என்ன பண்ணுவோம், வேள்வி தீ வைப்பான், யாகம் நடத்துவான், அந்த குரூப்புக்கு என்ன இருக்கும், வருமானம் கிடைக்கும், இதுக்கெல்லாம் சும்மா வேறு போட மாட்டான். ஆனால் இவன் எல்லா ஊர்லேயும் சந்தோஷமாக இருப்பான். ஏன்னா பிராமணனை சொன்னாக்கா பிரம்மகத்தி தோஷம் வந்துடும். அது பயங்கரமான தோஷம். அதனால் அது இன்னமும் அப்படியே தொடருது. யாரும் கொல்ல மாட்டாங்க பிராமணனை. பொண்ணு பொருள் கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க. காவிரி கலிமுக பகுதி சோழ நாட்டின் மையமாக இருந்தது. கலிமுகன்னா என்ன அர்த்தம், ரிவர் மவுத் இங்கிலீஷில். அப்படின்னா இது ஆறு போய் கடலில் கலக்கிற இடம். இப்பகுதி பின்னர் சோழ மண்டலம் என அழைக்கப்பட்டது. சோழ மண்டலம் தான் மருவி கோரமண்டலமாக மாறிடுச்சு. இங்கேருந்து இந்த ஆந்திரா தமிழ்நாடு கடற்கரை ஃபுல்லாகவே என்னது கோரமண்டலம்னு சொல்லுவாங்க. ஆந்திரா பாதிக்கு மேலே வந்துச்சுன்னா அது நார்தன் சர்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் கரிகால் வளவன். ஏன் மிகவும் புகழ்பெற்றிருக்கார் அவர்? கல்லணை கட்டினார். அதுவும் இங்கிலீஷ்காரன் தான் கண்டுபிடிச்சான். இங்கே ஒரு அணை இருக்குது, எப்படா கட்டினான்னு பார்த்துட்டு யாரா கட்டினான்னு பார்த்தா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கரிகால் சோழன் ஒருத்தன் அப்படின்னு. அங்கே கல்வெட்டு எதுவும் இருந்திருக்கும் போல் இருக்கு. அதனால் அவனை தான் கண்டுபிடிச்சானுங்க. அப்போது நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியிருக்காங்க. அப்போவே கல்லணைனா பெரிய இதெல்லாம் இல்லை, அது தடுப்பணை. இப்போ நிறைய தண்ணி வரும்பொழுது ஒரு ஏரியா மட்டும் வெள்ளம் சூழ்ந்துருது. அப்போ தடுத்து, அப்போ அந்த மாதிரி நிறைய தண்ணி வரும்பொழுது லெஃப்ட் சைடில் திருப்பிவிட்டு தண்ணி இல்லாத இடத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொள்ளிடம் இங்கேயே பிரிஞ்சிடும். தண்ணி போகாத இடத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டுட்டு போய் திருச்சியிலே பிரிஞ்சிடும். கொள்ளிடம் திருச்சியில் முக்கம் இருக்குல்ல, அங்கேயே பிரிஞ்சிடும். ஆமாம், இது கல்லணை அங்கே இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் வறட்சியான பகுதியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, விவசாய நிலத்தை மேம்படுத்துறதுக்கு அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அந்த ஏரியாவில் டேம்லாம் கட்ட முடியாது. ஏன்னு தெரியும், ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். உங்களை நிறைய பேர் ஏமாற்றி தர்றானுங்க. தமிழ்நாட்டில் டேமே இல்லை, கட்ட மாட்டேங்கிறான்னு. கட்ட முடியாது இதுக்கு மேலே எங்கேயும். சரியா? சரி. அவர் தன்னை எதிர்த்த யார், கரிகாலன் எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேலியர்கள். வேலியர்னா குறுநில மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, விவசாயம் செய்த அந்த குறுநில மன்னர்கள். கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தாராமா. அது எவிடன்ஸ் இருக்குது, கேட்பாங்க ஒவ்வொன்றும். கரிகால் சோழன் யார் யாரை தோற்கடித்தார்? சேரர், பாண்டியர், வேலியர்கள் 11 வேலியர். வேலியர்னா குறுநில மன்னர்கள். அவங்களுடைய கூட்டுப்படையை தோற்கடித்தாராம். எந்த இடத்துல தோற்கடித்தார்? வெண்ணி அப்படின்ற ஊரில். இது எங்கே இருக்குது? தஞ்சாவூர் பக்கத்தில். பட் பண்டைய இந்த காலகட்டத்தில் தஞ்சாவூர் கிடையாது. அவங்களுடைய தலைநகரம் உறையூர். இடைக்கால இந்தியாவில் வரும் கலப்பிரர்களுக்கு அப்புறம் வருவாங்க திரும்ப சோழர்கள். அப்போ தான் அவங்களுடைய தலைநகரம் தஞ்சாவூர். கதை மாதிரி கேட்கணும், கேள்வியாக பார்க்காதீங்க. ஆமாம். அவர் காடுகளை விளைநிலங்களாக மாற்றினார். அந்த ஏரியாலாம் வேளாண்மை மேம்படுத்துவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை தடுப்பணை இது கட்டினார். சோழரின் துறைமுகமான புகார் முன்னாடி பார்த்துருப்போம். இந்திய பெருங்கடலில் பல பகுதியிலிருந்து வணிகர்களே அதன் பால் இருந்தது. இந்திய பெருங்கடல்னால் எது? சரியா? முன்னாடியே இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த நாடுகள், இந்த ஏரியாவில் உள்ள நாடுகள், இந்த ஏரியாவில் உள்ள நாடுகள் எல்லோரும் வருவாங்க இங்கே பூம்புகாருக்கு. முன்னாடியே பார்த்துருப்போம் அதோட சிறப்பு என்ன ஏது அப்படின்ட்டு. மெயினாக ஜாகிரபிக்கல் லொக்கேஷன். பட்டினப்பாளையம் 14 கீழ்கணக்கு நூல் எதோட சேர்ந்தது? 14 கீழ்கணக்கு நூலை சேர்ந்தது. கரிகாலன் ஆட்சியின் பொழுது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கை எது? புகார் பற்றி. காவேரி, பூம்பட்டினம், புகார், பூம்புகார் எது வேணாலும் இருக்கலாம். கல்லணை கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை. பாசனத்துக்காக கலிமுகம். கலிமுகம்னா அது கடலில் போய் சேர்ற இடம். நீரை திருப்பி விடுவதற்காக கட்டப்பட்டது. 69,000 ஏக்கருக்கு நீர்ப்பாசனம் கொடுத்துருக்காரு. பிரிஞ்சு தடுத்து இந்த பக்கம் பிரிஞ்சு தண்ணி இந்த பக்கம் ஓடுது. இது இல்லை, ஒரிஜினலாக இருந்தது வேறு. அதை சீர் செஞ்சு திரும்ப இங்கிலீஷ்காரன் தான் அது வந்து சீர் செஞ்சு இந்த மாதிரி கொண்டுட்டு வருவானுங்க. சோழ மன்னர்களில் முக்கியமானவனுங்க இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கொச்சங்கனான், கிள்ளிவளவன், பெருநர் கிள்ளி. முக்கியமான அரசர்கள் அவங்க. அடுத்து பாண்டியர்கள்.
மதுரை தலைநகரம். தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தனர். பாண்டியன் மட்டும் இல்லை, மூவேந்தர்களுமே ஆதரித்தாங்க. சரியா? ரைட். பல பாண்டிய அரசர்கள் பெயர் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. நெடுஞ்செழியன் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக இருந்தார். யார் நெடுஞ்செழியன்? யார் அவர்? கண்ணகி. கோவலனை தூக்குல போடுறவர். அடுத்தது அவர் சேர சோழ 5 வேளிர். இப்போ என்ன பண்ணுறாரு நெடுஞ்செழியன்? பாண்டிய நெடுஞ்செழியன் சேரர் சோழர் அப்புறம் 5 வேளிர் குறுநில மன்னர்கள் எல்லாத்தையும் அவங்களுடைய கூட்டுப்படையை தலையாலங்காணும். அவர் எந்த இடத்துல தோக்கடிச்சார்? கரிகால் சோழன் வெண்ணி. இவர் தலையாலங்கானம் அப்படின்ற இடத்துல தோக்கடிச்சிருக்கார். அவர் கொற்கையின் தலைவன் என போற்றப்படுகிறார். யார்? நெடுஞ்செழியன் கொற்கையின் தலைவன் அப்படிங்கிறார். கொற்கையை பற்றி பார்ப்போம். பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றது. முன்னாடி பேசியிருக்கோம். மெயினாக எந்த இடம்? கொற்கை. இதான் கொற்கை துறைமுகம். தூத்துக்குடி தான் கொற்கை. கொற்கையினுடைய தலைவன். பாண்டிய அரசர்கள் பல நாணயங்களை வெளியிட்டனர். அவர்களுடைய நாணயம் ஒரு புறத்தில் யானையின் உருவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் பிரிச்சிருக்காங்க. ஆனால் மீன் தான் அவங்களுடைய கொடியில் இருக்கும். முதுகுடுமி பெருவெழுதி என்ற பாண்டிய அரசர் பல வேத வேள்விகள். வேத வேலினா முடிஞ்சு போச்சு, வடக்கன் சொல்ல பூண்டான்னு அர்த்தம். இப்போ சங்ககால இலக்கியங்கள் இந்த நூல்லாம் எதை பற்றினது? இவனுங்க வடக்கன் சொல்ல பூந்தவொன்னே வந்தது. வடக்கன்ஸ்னால் யார்? அந்த வேதத்தை தூக்கிட்டு வந்தவனே. அதை வேத வேள்விகளை நடத்தியதாக நாணயங்கள் வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. கொண்டு வந்து ராஜாவை பிரெயின் வாஷ் பண்ணி அப்போ என்ன ஆயிடுச்சு? புத்த சமணம்லாம் விட்டுட்டு ஓடிட்டானுங்கன்னு அர்த்தம். அந்த காலத்தை சேர்ந்தவர் இவர். யார்? தலையாலங்கானத்து முடுகுடுமி பெருவெழுதி. முடுகுடுமி கேட்பாங்க, வேத வேள்விகள் நடத்தியதாக நாணயம் வெளியிட்ட அரசர் யாருன்னு கேட்பாங்க. முதுகுடுமி பெருவெழுதி. நாணயங்களில் பாண்டியர்களுடைய நாணயங்களில் இருந்த உருவங்கள் எது? யானை, மீன். முசிறி கேரளாவினுடைய அந்த முசிறினா இப்போ திருச்சியில் ஒரு முசிறி இருக்குது, அது இல்லை. இது சேர நாட்டில் இருந்த ஒரு துறைமுக நகரம். கொற்கை, அழகன்குளம், காவேரிப்பட்டினம், காவேரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், அரிக்கமேடு, மரக்காணம் எல்லாம் துறைமுகங்கள் இருந்திருக்கு. பட்டங்கள் சேரர்கள் இந்த மாதிரியான பட்டம் வச்சுக்குவாங்க பேருக்கு முன்னாடி. ஆதவன், குட்டுவன். ஆதவன்னா யார்? சூரியன். வெரி குட். அந்த கீழடியில் கிடச்சது இல்லையா பானை ஓடு, அதில் ஆதவன் பேர் எழுதியிருந்துச்சு. ஆதவன் அப்படின்னு. குட்டுவன், வானவன், இரும்பொறை இதெல்லாம். அதேமாதிரி சோழர்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். கிள்ளி வளவன்னே ஒருத்தர் இருக்காங்களா, 2 பேரும் சேர்ந்து சோழர்கள். பாண்டியர்கள் மாறன், வழுதி, செழியன், தென்னர். தென்னர்னாவே பாண்டியர்களை தான் குறிக்கும். சரியா? சோழர்கள் பல்லவர்கள்லாம் தென்னர்னு சொல்லுவாங்க. யாருன்னா பாண்டியர்கள். தென்னவன்னாவே பாண்டிய நாடு, மதுரைக்காரன் அப்படின்னா. முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவெழுதி, நெடுஞ்செழியன். அரசுரிமை சின்னங்கள். செங்கோல். செங்கோல் கொண்டு போய் கொடுத்தாங்களாங்க இவனுக்கு. இனிமேல் நான் தாண்டா ராஜான்ற மாதிரி கொண்டு போய் கொடுத்தானுங்க. ஆமாம், இந்த தடவை ஜெயிச்சிருந்தா முடிஞ்சுது. சாவர வரைக்கும் அவன் தான் இருந்திருப்பான், கலவரம் ஏதாவது வர வரைக்கும். முரசு கொட்டுறது, வெண்கொற்றை குடை, அந்த குடைக்கு அடியில் தான் அவர் உட்காந்துருப்பார். இதெல்லாம் அரசு அதிகாரத்தின் சின்னங்கள். இப்போ 3 பேரை கம்பேர் பண்ணுறாங்க. சேரர்கள் அவங்க சூடிக்கொள்ளக்கூடிய மாலை பணமாலை, பணம்பூவில் மாலை. அது எப்படின்னு தெரில. பணம்பூவில் அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுவும் ஆண் மரத்தில் தான் வரும் அந்த பூ, பெண் மரத்தில் பூ இருக்காது. அது எப்படின்னு தெரியல. சரி, சேரர்கள் சூடிக்கொண்ட மாலை பணம்பூவால் ஆன மாலை. சோழர்கள் எதில் பூ சுடிக்கிறாங்க? அத்திப்பூ. சோழர்கள் அத்தி மரம் பார்த்துருக்கீங்களா? அத்திப்பழம். பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலை. பாண்டியர்கள் மதுரை வேப்பம்பூ, வேப்பம் அந்த எண்ணெயெல்லாம் தடவிக்குவாங்க, அதை நான் வச்சுக்கோங்க. சோழர்கள் அத்திப்பூ, சேரர்கள் பனம்பூ மாலை.
துறைமுகம் முசிறி, தொண்டி. சோழர்களது புகார், இவங்களது கொற்கை, தூத்துக்குடி. சேரருக்கான தலைநகரம் வஞ்சி அல்லது கரூர். கருவூர் அப்படின்னு பார்த்தோம்ல இங்கே போங்க. ஆமாம், அந்த வஞ்சி. அவங்களுடைய சின்னம் முன்னாடியே பார்த்தாச்சு. சோழர்களது உறையூர், புகார். உறையூர் தான் மெயின், இது கடற்கரையில் இருக்குது. பாண்டியர் வந்து மதுரை. 2 மீன்கள் இருக்கும். குறுநில மன்னர்கள் ஆய், வேளிர், கிளார். ஆ அப்படின்னா என்ன அர்த்தம்? பசுவை மேய்க்கக்கூடிய கூட்டம். அதுக்கு ஒரு சிற்றரசன் இருக்கான். அங்கே உள்ள மக்கள் முக்கியமான வேலை என்னது? ஆடு மாடு மேய்க்கிறது. ஆடு மாடு மேய்க்கிறது பாருங்க. பொருள் ஆயர். ஆயர்ன்ற வார்த்தையிலேருந்து வந்ததான் ஆநிறை மேய்ப்போர், கால்நடைகளை மேய்ப்போர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது யார் இது? இது என்ன? நெல்லிக்காய். இந்தம்மா நல்ல வேலை, வேறு மாதிரி இருக்குது. சரி, அடுத்தது நம்ம தானே. அந்த அம்மா சிலை செய்கிறானாக்க அவங்க அம்மா சிலை செஞ்சு வச்சுட்டானுங்க என்ற சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும். சங்க காலத்து ஆய் மன்னர்களின் முக்கியமானவர்களின் பெயர் அந்திரன், திதியன், நன்னன். எப்படி இருக்குது பாருங்கள், பேரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் விட்டுப்புட்டு எவனை கேட்டாலும் எல்லாம் இந்த வடமொழி பேராக வச்சுட்டு இருக்கானுங்க. அதோட அர்த்தத்தை கேட்டால் அது வேறு மாதிரி இருக்குது அர்த்தம். அர்த்தத்தை போய் கேட்டாக்கா ஐயோ வேண்டாம். ஆமாம், எப்படி இருக்கு பாருங்க. அடுத்து வேளிர். வேளிர்னா வேளாளர் அப்படின்னு அர்த்தம், விவசாயம் செய்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். பண்டைய காலத்தில் ஆட்சி செய்த நில உடைமை பிரிவினர். வேளாளர்னு வார்த்தை வருதில்ல, அதெல்லாம் இவங்க தான். அவங்க நிலம் வச்சு விவசாயம் செய்வாங்க. புகழ்பெற்ற வேளிர் கடையேழு வள்ளல்களான வேளிர் இவங்க எல்லாமே பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி 7 பேர். கடையேழு வள்ளல்கள் 7 பேர். யார் என்ன தொழில் செஞ்சவங்க? வேளாளர்கள். ஆமாம். பாரி வந்து பரமமலை ஆண்டவன். அங்கே இருக்குது, திருச்சியிலேருந்து மதுரை போகிற ரூட்டில் இருக்கும். லெஃப்ட் சைடில் தனியாக ஒரு மொட்டை மலை நிற்கும், அதான் பரமமலை. பாரி. இவரோட புகழ் என்ன? முல்லைக்கு தேர் கொடுத்தானா? ஆமாம். அப்புறம் இதில் மயிலுக்கு துண்டு போட்டினவர் பேகன். இவர் எந்த ஏரியாவை சேர்ந்தவர்? இவங்கெல்லாம் பக்கத்தில் எந்த மலைகள்லாம் சுற்றி மலையில் இருந்திருப்பாங்க. தமிழ் புலவரை பெருந்தன்மையுடன் தாராளமாக ஆதரித்தமைக்காக புகழ் பெற்றவர். இவங்களாம் ஏன் இந்த நூலில் எழுதியிருக்காங்கன்னா, இந்த சாமியாரெல்லாம் புலவர்கள் இருக்காங்களே, பாடிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் நன்கொடை கொடுத்துருக்காங்க. இந்தா வச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு காசு கொடுப்பாங்க, பொற்காசுலாம் கொடுப்பாங்க. அதனால் அவங்கள பற்றி எழுதியிருக்காங்க. அடுத்து கிளார், கிராம தலைவர். அவங்க வந்து கிளார் 3 பேர். அப்போ ஒன்று அந்த குறுநில மன்னர் கிளார்கள் இருப்பாங்க. அடுத்தது ஆய் அவங்க இருப்பாங்க. முக்கியமான ஆய் யார்? அவங்க யாரையும் சிறப்பால் அந்தளவுக்கு சொல்ல. அந்திரன், திதியன், நன்னன், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது வேளிர். இவங்க தான் கடையேழு வள்ளல். இவங்களாம் 7 நாட்டை ஆண்டவங்க, 7 லேண்டுக்கு சொந்தக்காரங்க. இதில் நம்ம தருமபுரியில் யார் இருந்தாங்க அதிகமாக? அந்த ஏரியாவில் தகடூரா பழைய பேர்? ஓரியா? கொல்லிமல்ல ஓரி. வல்வில் ஓரி. ரைட். 3 பேர்த்தையும் எந்தெந்த ஏரியா எந்த காலகட்டம் எல்லாம் சொல்லியாச்சு. உங்களுடைய அரசாங்க அமைப்பெல்லாம் மொரார்லெஸ் ஒரே மாதிரி தான் இருந்தது. அரசாங்க அமைப்பு எப்படி சார்? அரசுரிமை. யார்? ராஜா. ராஜா இருப்பார், அவரோட முதல் பையன் அடுத்த ராஜா. சரியா? அவரோட முதல் பையன் அடுத்த ராஜாவி. அரசுரிமை. பாரம்பரியமானது. அரசர் கோ என அழைக்கப்பட்டார். கோன் ஒரு படம் வந்துச்சு தானே, அது கோன் எனும் சொல்லின் சுருக்கம். வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் எனும் வேறு பெயர்களாலும் அரசர் அழைக்கப்பட்டார். அரசருக்கு இத்தனை பேர்: வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன். பொதுவாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அரசரின் மூத்த மகனே அடுத்த அரியணையை ஏறினார். பட்டம் சூட்டப்படும் விழா
அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா எனப்பட்டது. அப்போ இறந்துட்டார், உடம்பு தெரியல, நீ வந்து உக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டத்து இளவரசன் கோமகன், கோணா மன்னனா பட்டத்து இளவரசன். அவர் முன்னாடி சொல்லிடுவார், ராஜா இருக்கும் பொழுது என்னோட இந்த பையன்தான் அடுத்த அரசன் அப்படின்னு சொல்லிடுவார். அவன் வந்து யார்? கோமகன். அடுத்தது, அவருக்கு இளையோர் இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் எனவும் அழைக்கப்படுவார். பெரிய பையன் கோமகன், அடுத்தடுத்த தம்பிங்களானது இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களாம். அரசர் தினந்தோறும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அங்கே அரசவைக்கு போய், இப்போ இருக்குல்ல செக்ரட்டரியேட்டில் போய் உட்காரணும். சிஎம்னாக்கா அமைச்சர்னா அங்கே போய் உட்காந்து கீழே வேலை செய்கிறானான்னு பார்க்கணும். நம்ம முன்னாடி ஒரு சிஎம் இருந்தாங்க, அவங்க செக்ரட்டரியேட்டுக்கு போகிறதே விழாவை கொண்டாடுவானுங்க. ஏன்னா அந்த அம்மா எப்பயாவது ஒரு தடவை தான் போவோம். அந்த அம்மானு வேறு சொல்லிட்டேன்னா அது என்னைக்காவது தான் செக்ரட்டரியேட்டுக்கு போவாங்க. அவ்வளோ இருக்கக்கூடாது. பாருங்க, அந்த காலத்துலேருந்து அங்கு அவர் விவாதங்களை செவிமடுத்து அனைத்து வழக்குகளையும் தீர்த்து வைத்தார். பிரச்சனைலாம் தீர்த்து வைப்பாராமா. யார்? ராஜாக்கள். இந்த மூவேந்தர்கள் ராஜாக்கள் இருக்காங்களே அவங்க. அரசுக்கான வருமான வரி, நிலவரி தான் முக்கியமானது. பண்டைய காலம் இல்லையா, அந்த பண்டைய காலத்தை நாங்கள் வச்சுட்டே வாங்க. பண்டைய கால தமிழ்நாட்டை பற்றி பேசிட்டு வரோம், நான் மனசில் வச்சுட்டு வாங்க. இறை என அழைக்கப்பட்டது. வட இந்தியாவில் என்னென்ன அழைச்சாங்க? பாலி, பாகா. பாலி வந்துட்டு வேத காலத்தில் வாங்கப்பட்டது. பாகா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்த அந்த மகத பேரரசில் வாங்கப்பட்டதுன்னு பார்த்துருக்கோம். இதை தவிர சுங்கவரி, இங்கிலீஷில் வந்துட்டு கஸ்டம் டியூட்டி, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுது வாங்கிறது, அதான் சுங்கவரி. இந்த வண்டிக்கு அது வந்து டோல், அது தப்பு. அது சுங்கவரின்னு சொல்லக்கூடாது. நம்ம ஊருக்குள்ளே தானே இருக்குது. அது வாகன கட்டணம் தான் வாங்கணும், சாலை கட்டணம், அதான் சரியான வார்த்தை. சுங்கவரினா கஸ்டம் டியூட்டி இங்கிலீஷில். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருள்கள் போகும்பொழுது அல்லது வாகனம் போகும்பொழுது வரி கொடுப்பான், வாங்க கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் சுங்கவரி. கப்பம் கட்டுறதுன்னு சொல்கிறாங்களா? கப்பனா கீழ் நிலையில் இருக்கக்கூடிய அரசர்கள் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அரசருக்கு கொடுக்குறது. அப்புறம் தண்டம்னா தண்டை பணம், ஃபைன் இருக்குல்ல, ஆமாம், தண்டனைக்கான பணம் இது மூலிமா கிடைக்கிது. அபராதம் தான் தண்டம். எதில்? அது எந்த எடிஷன் பாருங்கள். தெளிச்சிட்டாங்களா? சரி. அபராதம் தான் தண்டம். அரசர்களும் வீரர்களும் வீரக்கலல் அணிந்திருந்தனர். வீரக்கலல்னால் என்னென்னு தெரியலையே, காதில் இல்லை நெஞ்சில் கட்டுறதா, அது மாதிரி காது தண்டை தான் வீரக்கலலா? சரி. அதன் மீது அணிந்திருப்பவரின் பெயரும் அவரின் சாதனைகளும் பொறிக்கப்பட்டிருக்கும். நெஞ்சில் மாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒற்றர்கள் நாட்டுக்குள், ஒற்றல் தான் யார்? ஸ்பை, இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை பற்றி அன்றைக்கே சொல்லியிருப்போம். யார்? அந்த மௌரிய பேரரசில் மன்னர் வந்து சிறந்த ஒற்றர் படை வச்சுருந்தாருன்னு. அதேமாதிரி இங்கே ஒற்றர் படை 23ஆம் புலிகேசில் வருமா? மன்னா தங்களுக்கு ஒரு செய்து கொண்டு இருந்திருக்கிறான். அடாடா என்ன ஏதோ முக்கியமாக அப்படின்ட்டு காலை போட்டு உட்காந்துக்குவார். பார்ப்பாங்க, என்னடா மன்னன் மேலே காலை போட்டு உட்காராங்க. அந்த சீன் ஞாபகம் இருக்கா? அவன் ஒற்றன் தான். அவன் வரும் வழியில் மாமியார் வீட்டுக்கு சென்று 2 நாள் ஓய்வு எடுத்து வந்தேன் அப்படிமா. நம்ம தானே. அப்புறம் என்ன பண்ணுவான்? கட்டி தலையில் தொங்க விட்டுருவானா? மூக்கு பொடியா? அதான் ஒற்றர்கள். நாட்டுக்குள் நடப்பவற்றை மட்டுமல்லாமல் வெளிநாடுகள் நடப்பவற்றையும் தெரிந்து யாருன்னே தெரியாது, நியூஸ் போயிட்டே இருக்கும். புறமுதுகில் காயமடைந்ததா அவமானம் கருதப்பட்டது. போருக்கு போகிறோம், நாட்டுக்காக போருக்கு போகணுன்னா எல்லோரும் எல்லாம் அந்த ஒவ்வொரு குடிமகனும் ஓடிடுவான். அம்மாவே என்ன பண்ணுவாங்க? அனுப்பிவிடுவாங்க வீட்டுக்கு. தலைமகனை வந்து போருக்கு போ அப்படின்னு அனுப்பிவிடுவாங்க. அதுக்காகவே வளர்ப்பாங்க. அப்படி போருக்கு போகும்பொழுது முதுகில் குத்து வாங்கியிருந்தான், முன்னாடி குத்தி பின்னாடி போயிருந்தா அது ஓகே. முதுகில் குத்தி வந்திருந்தாங்க, அவன் வந்துட்டானா கோலை புறம் முதுகு காட்டி ஓடிட்டான் எதிரியை பார்த்து அப்படின்னா அது என்னது? அவமானம் அது. ஆமாம், அவனுக்கெல்லாம் நடுகள் நடமாட்டாங்க. ஏற்று நின்று தோத்தாலும் பரவாயில்ல, ஏற்று நிற்கணும். இன்றைக்கி வரைக்கும் அதுதான் தமிழனோட வீரம். அது மாதிரி அப்புறம் அந்த ஒரு சில கதையெல்லாம் வரும், அதெல்லாம் சொல்லாமே விட்டானுங்க. தமிழ் நூலில் அதெல்லாம் இல்லவே இல்லை, பழைய நூலில் இருக்கும். இப்படி தான் ஒரு பெண்மணி தன்னோட பையன் போருக்கு போயிட்டான். போர் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. சாயந்தரம்னா போர் நின்றுடும். தன்னோட மகன் எப்படி ஜெயிச்சு வருவான்னு பார்த்தா வரல.
சரி இறந்துட்டான், வீரமரணம் அடைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி போய் அவனை தேடி பிடிச்சி புறநானூரில் வரக்கூடிய பாடல் நினைக்கிறாரு, மறந்து போச்சு. பையனை போய் பார்க்குது, அவன் முதுகில் குத்து வாங்கி செத்து போயிட்டான். என்ன அவன் அந்த பெண்மணி, உனக்காடா பால் கொடுத்தான் அப்படின்னு மாறு அறுத்து எரிஞ்சிட்டாலாம். அப்போ வீரத்தாயை தான் நம்ம தமிழ் பெண்கள் முறத்தால் அடித்து விரட்டினாங்க புளிய, இருக்கும் வாய்ப்பெலாம் இருக்குது. அடுத்தது, போரின் பொழுது புறமுறி காயப்பட்டதற்காக அரசர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம், அரசனாக இருந்தால் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் செத்து போயிடுவானாமா வீரத்துக்கு. கடைசி இங்கிலீஷ்காரன் வர வரைக்கும் அப்படி தான் சேட்டை பண்ணானுங்க நம்ம ஆளுங்க, அடித்து துரத்துறது. இந்த மருது சகோதரெலாம் பார்த்து நடுங்கினானுங்களாமா இங்கிலீஷ்காரனுங்க. அவன்கிட்ட மட்டும் இந்த துப்பாக்கி பீரங்கிலாம் இல்லைன்னா நான் இங்கே ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் அந்த வளரின்னு அதை வச்சு அடித்தானுங்க. ஓ என்னடா ஏதோ வித்தியாசமாக அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்கானுங்க. அரசருடைய சபை அரசவை, அரசர் அரியணை என்று அழைக்கப்பட்ட ஆசனத்தில், அரியணைனா அர்த்தம் சிம்மாசனம். அரசவையில் அரசரை சுற்றி அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்களாக இருந்தாங்க. இந்த படத்திலலாம் பார்க்குறோம்ல, அது நான் அந்த மாதிரி பெருசு மண்டபம் மாதிரிலாம் இருக்காது, சின்னதாக இருக்கும், பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க சுற்றிலும். அவை புலவர்கள் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். அரசர்கள் 5 வித கடமைகளை செய்தனர். ஃபஸ்ட்டு வேலை கல்வி கற்பதை ஊக்குவிப்பது. எல்லோரும் என்ன பண்ணுங்க, படிங்க, எழுத படிக்க தெரியணும். சடங்குகளை நடத்துவது, சடங்கு அது எங்கே இவனுங்க வந்ததுக்கப்புறம் அது நான் அதுக்கு முன்னாடிலாம் சடங்குலாம் கிடையாது. பரிசு வழங்கணும் எல்லாத்துக்கும், சாதனை செய்கிறவங்களாம். மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது, இதெல்லாமே செய்யணும். சரியா? அடுத்தது, தூதுவர்கள் அரசரால் பணியில் அமர்த்தப்பட்டனர். தூதுவர்னா யார்? அம்பாஸ்டர், இங்கிலீஷில் அம்பாஸ்டர். காரா அயல் நாட்டோட உறவு வச்சுக்கிறதுக்காக அங்கேருந்து அனுப்பிவிடுவாங்க, போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வா அப்படின்னு. இந்த தூதுவர்களாக தூதரகத்தில் பணியாடுறாங்களா யார் அவங்க? நம்ம இப்போ இந்தியாவுக்கு என்ன ஆஃபீஸரு? வெரி குட், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். அந்த இவங்களாம் தூதுவர்கள். சரி, இந்தியாவில் வெளிநாட்டு உறவு அக்ரிமெண்ட்லாம் யார் பேரில் போடுவாங்க? சிவிக்ஸ், பிரசிடெண்ட். அடுத்தது, தூதுவர்கள் முக்கியமான பங்கு வகித்தனர். அரசருக்கு நிர்வாகத்தில் பல அதிகாரிகள் உதவி செய்தனர். அவர்கள் 5 பெருங்குழுக்கள், 5 பேரும் குழுவாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குழுவிலையும் 5 பேர் இருந்திருக்காங்க. 5 பெருங்குழு. அப்போ எத்தனை? 25 பேர் இருந்திருக்காங்க. அதேமாதிரி எண் பேராயம், 8 உறுப்பினர்கள் கொண்ட குழு. 5 பெருங்குழு இருந்திருக்கு. ஒன்று ஒரு இதில் 5, அடுத்தது 8 பேர். 2 குழுக்கள் இருந்திருக்கு, மொத்தம் 2 குழு. 5 பெருங்குழு 1, எண் பெருங்குழு 1. இப்போ 2 குழு, 13 பேர் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. அரசருடைய படை என்று அழைக்கப்பட்ட இராணுவம் 4 பிரிவுகளை கொண்டது. எத்தனை படை இருந்துச்சுன்னு கூட கேட்பான். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. இல்லை காலாட்படை நடந்து போய் சண்டை போடுறது. இங்கிலீஷில் என்னம்மா போட்டிருக்கு காலாட்படைக்கு? ஆர்மரினாக்கா ஆயுதம் வச்சுருக்கிறேன், ஆயுதம் சப்ளை பண்ணுறேன். இன்ஃபேண்ட்ரி, குதிரைப்படைனா கேவல்ரி. அப்போ குதிரைப்படை நம்ம ஊரில் குதிரை கிடையாது, நம்ம நேட்டிவில் குதிரை கிடையவே கிடையாது. அப்போ குதிரையை இறக்குமதி பண்ணியிருக்கானுங்க, கிரேக்கத்தில் இருந்தோ அங்கேருந்து இறக்குமதி பண்ணியிருப்பானுங்க. அப்புறம் எலிஃபெண்ட்ஸ் அது இருந்தது, அதை பிடிச்சிட்டு வந்து கட்டி வச்சிட்றானுங்க. அப்புறம் சாரியட், இது தேர்ப்படை, இதெல்லாம் இருந்துச்சு. படைத்தலைவர் தானை தலைவன் என அழைக்கப்பட்டார். படைத்தலைவருக்கு பேர் என்னது? தானை தலைவன். அவனுங்க வட இந்தியாவில் என்ன பேர்? சேனானி. ரைட். முக்கிய ஆயுதங்கள் வாள், கேடயம்,
தோமாரம் எரி ஈட்டி. ஆமாம், ஈட்டி எறிகிறாங்களா, எரி ஈட்டி, வில், அம்பு இதெல்லாம். தோமாரம் எனப்படுவது சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணைகளை போன்று வீசப்படுவது. இது எல்லாத்தையுமே இதில் பாகுபலியில் காட்டியிருப்பானுங்க. ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்னம்மா, படை கொட்டில். இதெல்லாம் தான் கேட்பாங்க, தமிழ்லையும் கேட்கலாம், இங்கேயும் கேட்கலாம். கோட்டைகள் அரண்களாலும் ஆழமான அகழிகளாலும் பாதுகாக்கப்பட்டன. போர் முரசும் கடவுளாக கருதி வணங்கப்பட்டது. போர் முரசு பார்த்தோமா, எந்த படத்தில் பார்த்தீங்க, பாகுபலியிலே தான் இருக்கும். அடிப்பாங்களா டம் டம் டம்னு. சரி, அதேமாதிரி கோட்டை வந்து எல்லையில் இருக்கக்கூடியது கோட்டை அப்படின்னு பார்த்துருக்கோம். அது அகழிகளால் இருக்கும், சூழப்பட்டது. தண்ணீர் நிலை இருக்குது, அங்கே முதலகுதலெல்லாம் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், அதனால தான் லைன் பை லைனாக படிக்கிறது. சட்டமும் நீதியும், அரசரே இறுதியான மேல்முறையீடு, ஜஸ்டிஸ். அது அங்கே வட இந்தியாவில் பார்த்த மாதிரி தான். தலைநகரில் நீதிமன்றம் அவை என்று அழைக்கப்பட்டது. கிராமங்களில் மன்றங்கள். தலைநகரத்தில் நீதிமன்றம் எப்படி அழைக்கப்பட்டதாமா, அவை கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கிராமங்களில் நீதிமன்றம் மன்றங்கள். தண்டனைகள் எப்பொழுதும் கடுமையாகவே இருந்தன. திருட்டு வழக்கில் மரண தண்டனை வழங்கப்பட்டதாம், திருடுனாக்கா. அதனால தான் திருட்டுலாம் போகலை. தலையை துண்டித்தல், உடல் உறுப்புகளை துண்டித்தல், சித்திரவதை செய்வது, சிறையில் அடைப்பது, அபதாபம் இருப்பது, இதெல்லாம் தண்டனைகளாக இருந்திருக்கு. அடுத்து உள்ளாட்சி நிர்வாகம். எதில்மா இதுலையா, அது கட் பண்ணியிருப்பாங்க, அது பழைய. இங்கே வருங்க, அதேமாதிரி இங்கே பாருங்கள். உரிமையல் வழக்குகளில் பின்பற்றப்பட்ட வழிமுறையின் படி, உரிமையெல்லாம் அது சிவில் கட் பண்ணிட்டானுங்க இந்த புக்கில். இது புது எடிஷன். இது புது புக்கில் யாருமே புது எடிஷன் யார் வச்சுருக்கீங்க? நாகப்பாம்பு இருக்கும் ஒரு பானைக்குள் வாதி தனது கையை நுழைக்க வேண்டும். நாகம் அவரை தீண்டினால் குற்றவாளியாக கருதப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்படும். அது யார் கையை விட்டாலும் கொத்த போகுது, அவன் தப்பு செய்யலாம் கொத்தாதாமா. முட்டாள்தனமாக இருந்திருக்குது. சரி, இதில் இருக்குது அது. சரி, அது வேண்டாம், விட்டுருங்க. இதில் உள்ளது மட்டும் எடுத்துக்கணும். அடுத்து உள்ளாட்சி நிர்வாகம், லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன். ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. சரியா? இப்போ நம்ம சொல்கிறாங்களே இந்தியா நாடு அப்படின்னு, அதை விட்டுருங்க. நாடுன்னா ஸ்டேட்டு தான் நாடு. அவனுக்கு தப்பு தப்பாக சொல்கிறானுங்க. நாடு இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க, அது மண்டலம் என அழைக்கப்பட்டது. கேட்பாங்க, நாட்டை எவ்வாறு அழைத்தனர்? மண்டலங்கள் என்னவா பிரிக்கிறோம்? இப்போ நம்ம மாநில ஸ்டேட் என்னவா பிரிச்சிருக்கோம்? டிஸ்ட்ரிக்டாக பிரிக்கிறோமா? அதுமாரி அவன் என்ன பண்ணுறான், நாடுகளாக பிரிக்கிறாங்க, டிஸ்ட்ரிக். திரும்ப நாட்டுக்குள்ளே போனீங்கன்னா என்ன இருக்கும்? கூற்றங்கள், கூற்றமாக பிரிக்கிறாங்க. டிஸ்ட்ரிக் என்னவா பிரிச்சிருப்பாங்க? தாலுகா பிரிச்சிருக்காங்க. கரெக்டா? அந்த மாதிரி புரியுதாமா? ஊர் என்பது கிராமம், ஊர். அப்போ நிறைய ஊர் சேர்ந்தது என்னது? கூற்றம். நிறைய கூற்றம் சேர்ந்தது நாடு. நிறைய நாடு சேர்ந்தது மண்டலம். ஊர், ஊரில் வந்து சைஸை வச்சு சொல்கிறாங்க. பேரூர், சிற்றூர், மூதூர். மூதூர்னா முதுமையானது, ரொம்ப காலமாக அந்த ஊர் இருக்குதுன்னு அர்த்தம். கம்மியான பாப்புலேஷன் தான் சிற்றூர், கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பேரூர். இப்போ இருக்கா பேரூர், அதான் பேரூர் ஆட்சி. பேரூரை பெரிய ஊரை ஆட்சி செய்வதனால் அதுக்கு பேர் பேரூர் ஆட்சி. ஆட்சி செய்வதுன்னா அப்படியே அதிகாரம் பண்ணுறதில்ல, அந்த மக்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்குறது. சரி, கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம் என பெயர் பெற்றது. புகார் என்பது துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல்லாமா? புகார்னா என்ன அர்த்தம்? துறைமுகம், கப்பல் போக்குவரத்து, அங்கே கப்பல் வந்து நிறுத்தி எல்லாம் பண்ணுறது. பட்டினம்னாக்கா கடற்கரையோர நகரங்கள். கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்க பாருங்கள். முக்கிய நகரங்கள்: புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி, கரூர், காஞ்சி. இதெல்லாம் பண்டைய காலத்தில் அந்த பண்டைய தமிழகத்தில் இருந்த முக்கியமான நகரங்கள். திணை சார்ந்த சங்ககால சமூகம். திணை பார்த்தோம் இல்லையா? எத்தனை திணை இருக்குது? தமிழ்லேயே பார்த்துருப்போம், இது ரிவிஷன். மன்னனின் வளத்தை பொறுத்து நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டன.
மருத நிலம், மென்புலம் அல்லது நன்செய் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்செய்னா என்ன? இப்போ நீர்ப்பாசனம் செஞ்சு வாய்க்கால்லையே நீர்ப்பாசனம் செஞ்சு விவசாயம் செய்யக்கூடிய நிலம் தான் அது மென்னிலம், மென்புலம், நன்செய். புன்செய்ன்னு இருக்கும். என்னது அப்படின்னா வானம் தண்ணி பாய்ச்ச முடியாது. மழை பெஞ்சாக்க அந்த ஈரத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம சேலம், தருமபுரி இந்த ஏரியாலாம் பாருங்கள், இப்போ மழை பெய்யும், மேட்டாங்காடாக இருக்கும், தண்ணி பாய்ச்ச முடியாதுங்க. தருமபுரியே எடுத்துக்கங்களே, பெரும்பாலும் மேட்டாங்காடு தான். இப்போ மழை தூறல் விழுகும். தென்மேற்கு பருவ காட்டில் லைட்டாக தான் மழை பெய்யும், நிறைய மழை இருக்காது. அப்போ உழுது போட்டு சோளம் கீழே எது வேணாலும் போட்டு விட்ருவாங்க. அது அப்படியே. அதே மாதிரி பருப்பு வகைகள் போடுவாங்க. சரியா? சரி. சிறுதானியம், பருப்பு வகைகள் அதெல்லாம் போட்டு விட்ருவாங்க. அது வந்து என்னது? புன்செய், வன்புலம். அதில் கரும்பும் நெல்லும் கரும்பு வளர்ந்தது. எதில்? நன்செய்யில் நெல்லும் கரும்பும். அடுத்து நெய்தல் தவிர மற்றவை வன்புலம், புன்செய் என அழைக்கப்பட்டது. தானியங்களும் பருப்புகளும் போட்டாங்க. அதான் முக்கியமான நம்ம தானியம் என்னது? அப்போ எங்கெங்கெல்லாம் ஆறு ஓடுதோ அதெல்லாம் புன்செய். சரி, புன்செய். நன்செய் மென்புலம். எங்கெங்கெல்லாம் ஆறு ஓடலையோ அந்த இடம்லாம் என்னது? நம்மளுது மழை பெய்யாது. பாலைவனம் இருந்தால் அதை விட்டுருங்க, அது சுத்தமாக மழை பெய்யாது. வானம் பார்த்த பூமி, அதெல்லாம் வந்து என்னது? புன்செய். அப்பையிலேருந்தே அப்பயே பிரிச்சுட்டான். அப்பையிலேருந்தே தமிழ்நாடு இப்படி தான் இருக்குது. இவனுக்கு நம்ம இதெல்லாம் ஒழுங்காக புரிஞ்சு படிக்காதனால இந்த ஆட்சியாளர் 50 வருஷமாக அவங்கள என்ன பண்ணிட்டானுங்க? தமிழ்நாட்டில் மழை பெய்யாமல் கெடுத்துட்டானுங்க. மரத்தெல்லாம் வெட்டிட்டானுங்க. மரம் இருக்காது. இது இன்னும் பேசிகிட்டு இருக்கானுங்க. அன்றைக்கி கூட அங்கே விளாட்ற இடத்துல ஒரு பெரியவர் பேசிகிட்டு இருந்தார். ஆண்டவா அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். என்ன பண்ணுறது? வேறு இல்லாதவனை தான் கூப்பிட முடியும், இருக்கிறவனை கூப்பிட முடியாது. ஓகேவா? அடுத்தது சரி, குறிஞ்சி திணை. மொத்தம் 5 திணைகளா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. 5 திணைகள். திணையோட இந்த பிரேக் விடலாம். சரி. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். அந்த ஏரியாவில் ஏற்காடு, இது கேரள மலை இருக்கு இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலை, அதெல்லாம் அங்கே முக்கியமானது என்னது? வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். அங்கே உள்ள மக்களை குறவர், குறத்தியர். அவங்க வழங்கின கடவுள் வந்து முருகன். இந்த கடவுள்லாம் அவங்க திருடிக்குவாங்க வந்து, எங்களுதுன்னு சேர்த்திக்குவாங்க. ஆமாம். அடுத்து முல்லை, காடும் காடு சார்ந்த இடமும். காட்டில் என்ன பண்ணுறான்? அதான் சமவெளியில். இது மலைப்பகுதி, இது சமவெளியில். நம்ம ஊரில் சமவெளியில் அடர்ந்த காடெல்லாம் இருக்காது, புல்வெளி தான் இருக்கும். ஆடு மாடு மேய்ப்பாங்க. ஆநிறை மேய்த்தல். ஆயர், ஆய்ச்சியர், மாயோன் அப்படின்ற ஒரு கடவுளை வழிபட்டுருக்காங்க. கிருஷ்ணனா மாற்றிக்கிட்டீங்க இப்போ. மாயோன் கடைசியில் எல்லாம் ஒன்று தான் சொல்லிடுவாங்க. அதனால் சண்டை போட வேணாம், விட்டுருங்க. அடுத்து மருதம், வயலும் மலையை சார்ந்தது. வேளாண்மை தான் முக்கியமானது. உழவன், உலத்தியர். இந்த காடுகளை தான் என்னவா பண்ணியிருப்பாங்க? மருத நிலமாக மாற்றிருப்பாங்க. அங்கே வந்து இந்திரன். அடுத்து நெய்தல், கடலும் கடல் சார்ந்தது. மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி. பரதவர், நுளத்தியர். பரதவர், நுளத்தியர். வருணன். பாலை, வறண்ட நிலம். வீரச்செயல்கள். வீரச்செயல்னு சொல்கிறாங்க. வீரச்செயல்னால் என்னது? கொலையை திருட்டு கொலை வீரத்திரமாக இருப்பான். ஆனால் கரடு மூடான ஏரியாவில் வளர்றாங்க, அப்படி தான் இருப்பான். மறவர், மரத்தியர். கொற்றவை. கையில் அம்பு கிம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். நாக்கை நீட்டிக்கிட்டு தலையை கையில் பிடிச்சிக்கிட்டு. ஒரு சின்ன பிரேக், போயிட்டு வாங்க பார்ப்போம். ரைட். பெண்களின் நிலை எப்போ? பண்டைய கால இந்தியாவில் எப்படி இருந்திருக்கும்? சும்மா யோசிச்சு சொல்லுங்கள். தமிழ் சமூகம் எல்லாம் சமமாக இருந்தாங்க. படிப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச தொழில் செய்வாங்க. ஜாதி இதெல்லாம் கிடையாது. எல்லோரும் தொழில் செஞ்சாங்க. அந்த ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது மாதிரி சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை. கற்றறிந்த அறிவு கூர்மையுடைய பெண்கள் இருந்தனர். 40 பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க அப்போவே. திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்திருந்தது. யாரை விரும்புகிறாங்களோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்.
அப்பா அம்மா சொல்கிறது தான், அதெல்லாம் கிடையாது. இருந்தவங்க கற்பு பெண்களின் மிக சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. அது இருந்துச்சால் தெரியல, அதை விட்டுருங்க. பெற்றோரின் சொத்துக்களில் மகன் மகளும் சமமாக பங்கு. இப்படிதான் இருந்தாங்க. அப்புறம் இவனுங்க வந்து மாற்றி விட்டானுங்க. அடுத்து சங்ககால பெண்பார் புலவர்கள் ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார், இவங்கெல்லாம் சங்க காலத்தில் வந்து பெண்பால் புலவர்கள். அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க, பெண்களே இருக்க மாட்டாங்க. இடைக்கால இந்தியாவில் ஒரே ஒரு ஆள் சொல்லலாம், யாரானாக்கா புலவர்கள் சொல்கிறேன், வேலுநாச்சியார்ன்றீங்க. ஆண்டாள், ஆழ்வார்கள் இருக்காங்களே, அதே ஒரு பெண்ணு இவங்க ஆண்டாள். கடவுளை போற்றி லவ் பண்ணி பாட்டு போடுவாங்க. மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவுகள். ஆண்டாள் வந்து எதில் வரும்? ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் பெருமாளை தானே லவ் பண்ண அந்தம்மா. மக்களின் முதன்மை கடவுள் சேயோன் அல்லது முருகன். சங்க காலத்தில் வழிபடப்பட்ட ஏனைய கடவுள் சிவன், மாயோன், இந்திரன், வருணன், கொற்றவை, இதெல்லாம். அதேமாதிரி நடுகள் வழிபாடு இருந்துச்சு. நடுகள்னா என்ன அர்த்தம்? போரில் இறந்த வீரர்களுடைய மரணத்தை முதுகில் அம்பு வாங்கினலாம் கிடையாது. பௌத்தமும் சமணமும் கூட உடன் இருந்தன. பௌத்தம் சமணம் தான் இருந்துச்சு, மாற்றி எழுதுறானுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பௌத்தமும் சமணமும் கூட உடன் இருந்தன. பௌத்தம் சமணம் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் தான் இவனுங்க வந்து உள்ளே பூந்துக்கிட்டானுங்க. வடபகுதியில் வளர்ந்திருந்ததை போன்று தமிழகத்தில் சாதி முறை வளர்ந்திருக்கவில்லை, கிடையாது. ஒப்பீட்டளவு வர்ணாசிரம முறை, வர்ணாசிரம முறை திராவிட தென்னாட்டில் பின்னரே வந்தது, கிடையாது. பின்னர்னா எப்போ? அங்கே அவனுங்க உள்ளே பூந்தவுடனே ராஜாக்கள்லாம் கைப்பற்றி அப்புறம் தான் அதெல்லாம். வீரக்கல், நடுகள் வரலாம். உடை அணிகலன்கள் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி. பொருளாதார வசதி மிக்க மக்கள் மஸ்லின், அதாவது பட்டு துணி, ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடிய பட்டு பருத்தி இலை துணிகளாலான ஆடை. பருத்தி தான் மெயின், அப்புறம் தான் பட்டுலாம் எரியும் நம்ம ஊரில். 2 துண்டு, மேலே ஒரு துண்டு, இடுப்புக்கு ஒரு துண்டு. சங்க இலக்கியங்கள் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை, கலிங்கம், மென்மையான துணி இருந்துச்சாங்க. ரொம்ப அவ்வளோ நைஸாக துணி நெஞ்சிருக்காங்க. பாம்போட தோலோட ரொம்ப மெலிசாக. பாம்பு தோலை உரித்து போட்டிருக்கும் பார்த்துறீங்களா? பேப்பரோட, இந்த பேப்பரோட திக்னஸ் இன்னும் கம்மியாக இருக்கும், அதோடு மெலிசாக இருந்துருக்குன்றாங்க. பெண்கள் தங்கள் கூந்தலை பூக்களால் அலங்கரித்து கொண்டாங்க. அப்போவே அப்படி தான். ஆண்களும் பெண்களும் விதவிதமான அணிகலன் 2 பேருமே அணிஞ்சிருக்காங்க. தங்கம், வெள்ளி, முத்து, நவரத்தனங்கள், சங்கு, பாசிமணி, ஊசிமணி எல்லாத்தையும் போட்டுருக்காங்க. பார்த்துருப்போம். கீழடி இது கிடச்சிருக்கு இல்லையா? அது அடுத்து கலை. நல்ல நிம்மதியான வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும்? கலை சிறப்பாக இருந்திருக்கும். டான்ஸு, கீன்ஸ், ஆட்டம் மாட்டம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்வான். சாயந்தரம் அங்கே இதெல்லாம் நடக்கும், ப்ரோக்ராம்லாம். இப்போ முழுக்களும் பெரும்பான்மையான இந்த நகர வாழ்க்கையில் என்ன ஆகுது? கலைத்துறையிலே போயிடுது. செல்ஃபோனை வச்சுட்டு நோண்டிட்டு. அது பரவாயில்ல. இப்போ பாத்ரூம் கழுவுறலாம் எடுத்து போடுறானுங்க ரீல்ஸு. அதுலேருந்து அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன தாண்டா பண்ண போகிறான்? அப்புறம் ஆளுக்கு 2 நாய்க்குட்டியை பிடிச்சிக்கிதுங்க, பாவம். அங்கேருந்து கொண்டு வந்து அந்த நாய்க்குட்டியை படாத அவசப்படுத்துகிறாங்க. பலவிதமான இசைக்கருவிகளான முரசு, புல்லாங்குழல், யாழ் இதெல்லாம் இருந்திருக்கு. புல்லாங்குழல், யாழ் இதெல்லாம். கரிகாலன் இசையின் 7 ஸ்வரங்கள் குறித்து பெரும்புலமை பெற்றிருந்தான் அப்படின்றாங்க. அதனால தான் அவருக்கு பேர் ஏலிசை வல்லானாமா. யார்? கரிகாலன். பாடல்கள் பாடும் புலவர்கள் பாணர் அப்படின்றாங்க. பாணர். பெண்களாக இருந்தால் விரலியர். கணிக்கியர் அப்படின்னா நடனங்களை நிகழ்த்தினர். கணிக்கியர் நடனங்களை நிகழ்த்தினர். கூத்து, நாட்டுப்புற நாடகம் தெருவில் ஈவினிங்கில் போடுவாங்க. ஈவினிங் போட்டாங்கன்னா விடிய காலையில் வரைக்கும் நடக்கும் கூத்து.
இதில் கூத்து தான் சங்ககால மக்களுடைய முக்கியமான அம்சமாக. அங்கே தான் முத்தமிழ் அப்படின்ற கோட்பாட்டையும் உருவாக்கினார். யார்? இந்த கூத்து நடத்துகிறாங்க. இயல், இசை, நாடகம். இயல்னா அர்த்தம்? எழுதுறது இயல். எத்தனாவது இயல்னு சொல்கிறீங்களா? இலக்கியங்கள்லாம் கவிதை எழுதுகிறாங்க. சரியா? அது என்ன பண்ணுறாங்க? கவிதையை பாடலாக பாடுறாங்க, இசையோடு சேர்த்து பாடுறாங்க. சரியா? அதை நடித்து காட்டுறாங்க. இதெல்லாம் 3 இருந்திருக்கு. இவங்க யார் உருவாக்குனது? கூத்துக்காரன் தான். அந்த இயல், இசை, நாடகம்னு 3 கான்செப்ட் கொண்டு வந்தோம். தொழில், மிக முக்கியமான தொழில் வேளாண்மை. ஆமாவா? சாப்பாடு இல்லைன்னா அவ்வளோதான். வேளாண்மையில் சர்ப்ளஸ் இருந்தால் தான் மற்ற தொழிலெலாம் பண்ணலாம். டான்ஸ் ஆடுறது, அது பண்ணுறது, மற்ற துணி நெய்கிறது எல்லாமே. அப்புறம் மேய்த்தல், மீன் பிடித்தல், வேட்டையாடுதல் எல்லாமே உணவு சம்மந்தப்பட்டது. கைவினை தொழில், ஹேண்ட்கிராஃப்ட், தச்சர். தச்சர்னா யார் இங்கிலீஷில்? கார்பெண்டர். ரைட். கொல்லர், இரும்புலாம் அடிக்கிறவன். ஆமாம். பிளாக் ஸ்மித்து, பொற்கொல்லர், தங்கம் தயாரிக்கிறவன். கோல்டு ஸ்மித், மட்பாண்டம் செய்வோர், குயவர். அவங்களாம். அதை கேட்கலையே நான், தொழில் தான் கேட்டேன். பாட்டரி மேக்கிங், நெசவு செய்வது, விவசாயம் செய்வது மிக பொதுவான பகுதி நேர தொழிலாகும். பாருங்கள், விவசாயம் செய்கிறவங்க நெசவு தொழிலையும் செஞ்சுருக்காங்க, பகுதி நேர வேலையாமா. விவசாயம் இல்லாதப்ப அந்த தொழிலை செய்வாங்களாமா. பலருக்கு அன்றாட முழு நேர தொழிலாகவும் இருந்திருக்கு. எது? நெசவு. 2வது முக்கியமான தொழில் அப்போ எது? நெசவு தொழில். விழாக்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், பல்வேறு விழாக்களை கொண்டாடினார்கள். இப்போ அந்த ஆம்புலன்ஸ் போன சத்தம் கிடைச்சில, இதுதான் கொஸ்டின் குரூப் 4ல் கேட்டிருந்தான். டாப்ளர் எஃபெக்ட் நிகழ்வு இருக்கா? இதுதான். அது இங்கே வேகமாக சத்தம் அதிகமாக இருந்துச்சு, அப்புறம் கிராஸ் ஆகி போனோன்னா குறைஞ்சிருச்சு. ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம். அறுவடை திருவிழா, பொங்கல், கார்த்திகை தீப விழா ஆகிய இதெல்லாம் சில. கார்த்திகை மாதம்லாம் அப்புறம் வந்தது. அப்போ கார்த்திகை வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு உள்ளே வந்துட்டானுங்கன்னு அர்த்தம். வேத நாகரிகம் உள்ளே பூந்துருச்சுன்னு அர்த்தம். இந்திர விழா தலைநகரில் கொண்டாடப்பட்டது. மெயினாக மதுரையில் பல வேடிக்கை நிகழ்ச்சிகளும் விளையாட்டுகளும் நடைபெற்றன. நடனம் ஆடுதல், எருது சண்டை இருந்திருக்கு அப்போவே பாருங்கள். சேவல் சண்டை இதெல்லாம் தடை போட்டானுங்க. இப்போ சேவல் சண்டைக்கெலாம் தடை. தாயம் ஆடுதல், வேட்டையாடுதல், மல்யுத்தம், ஊஞ்சல் ஆடுதல், அப்புறம் மாட்டு வண்டி ஓட்டப்பந்தயம் அதெல்லாம் இருந்திருக்கு. வணிகம், வணிகத்தை பற்றி முன்னாடியே பேசியாச்சு. உள்ளூர் வணிகம், அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வாங்கிட்டு போய் விற்கிறது. சரியா? உள்ளூர் வந்துட்டு அந்த இப்போ கிராமமாக அந்த கிராமத்துக்குள்ளே மட்டும் பொருள் வாங்குறது, விற்கிறது. உள்நாட்டில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வாங்கிட்டு போய் விற்கிறது. அடுத்தது கடல் கடந்து வெளிநாட்டில் இங்கேருந்து வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது? துறைமுகம் மூலிமா வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறது, அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வர்றது. வெளிநாட்டு வாணிபம் மிகவும் லாபகரமாக பெரிய அளவில் செஞ்சுருக்காங்க. தமிழ் மக்கள் சிறந்த கடலோடிகள், கடலில் கப்பல் ஓடிட்டு போகிற திறமையானவங்க. நிறையா சேமிப்பு கிடங்கெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. எங்கே? ஹார்பரில், துறைமுகத்தில். முக்கிய துறைமுகங்கள் கலங்கரை, இலங்கு சுடர். கலங்கரை விளக்குன்னு சொல்கிறோம்ல, இங்கிலீஷில் என்ன அதுக்கு பேர்? லைட் ஹவுஸு. அது அப்போவே இருந்திருக்கு. கப்பல் அங்கேருந்து வரும்பொழுது ஒரு துறைமுகம் அங்கே இருக்குன்னு அப்படியே வர்றதுக்காக. வணிகர்கள் தங்கள் விற்பனை பொருட்களை பல இடங்களுக்கு எருதுகள் பூட்டிய கூட்டு வண்டிகளில் எடுத்து சென்றனர். இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி பண்ணியிருக்காங்க. சேலத்துக்காரனா அங்கே பொருள் கிடைக்குன்னா அவனோட வேலை என்னது? பொருள்லாம் வண்டியில் எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்து ஊருக்கெலாம் போய் அப்படியே விற்றுட்டே வருவாங்க. அப்படியே இப்போ கூட அது மாடர்ன் ஆகிடுச்சு. இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் சிட்டிக்குள்ளே பாருங்கள், ஒரு ஆட்டோவில் அள்ளி போட்டு எல்லாம் கொண்டு வந்து விற்றுட்டே இருக்காங்க. அது மாதிரி இது பாரு ஊராக போயிருக்காங்க. பண்ட மாற்று முறை பரவலாக இருந்தது. புகார், மதுரை போன்ற முக்கிய நகரில் 2 வகையான சந்தைகள் இருந்துச்சு. முன்னாடியே பார்த்துருப்போம். மதுரையில் நாலங்காடி, அல்லங்காடி பார்த்தோமா? ரைட்.
மலபார் கோஸ்ட்டு, மேற்கு கடற்கரை, கேரளா கடற்கரை இருக்குல்லையே, அதான் மலபார் கோஸ்ட்னு ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸ் அவ்வளோதான், ராம்செஸ் அவரோடதுங்கிறதா இன்னும் சேர்ந்து வருது. ராம்செஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட பொழுது எங்கே இருந்துச்சு இது? எஜிப்துன்னு எங்கே? பிரமிடுக்குள்ளே மம்மி இருக்குல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சிட்டு பதப்படுத்தி வச்சுருக்கிறானுங்க. அந்த மம்மி எடுத்தாக்கா அதில் சுற்றி இருக்கிற துணி தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கு. இந்த மெல்லிய துணின்னு பார்த்தோம்ல, பாம்பு தோலோட அந்த துணி. அப்புறம் அந்த பதப்படுத்துறதுக்காக அந்த கருமிளகு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அறிஞர்கள் அவருடைய நாசியினுள்ளும் அடி வயிற்றிலும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டார். மூக்கு, அப்புறம் வாங்க அடி வயிற்றில் ஓட்டை. இவ்வாறு பதப்படுத்தி உடலை பாதுகாப்பது பண்டைய நாட்களில் பின்படுத்தப்பட்ட முறை. அது வெளியே எதுவும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பதப்படுத்துறது கருமிளகு யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கருமிளகு? மலபாரில், கேரளாவில் இருந்து எடுத்துகிட்டு போகணும். முக்கிய துறைமுகங்கள் முசிறி, தொண்டி, கொர்க்கை. முக்கிய ஏற்றுமதி பொருள் உப்பு, மிளகு, முத்து, தந்தம், பட்டு, நறுமணப் பொருள், வைரம். அப்புறம் வைரம் நிறையா கிடச்சிது. குங்குமப்பூ, விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின் சொன்னாலே அந்த இது அதான் மஸ்லின் தான். அந்த துணி சந்தனக்கட்டை, அதெல்லாம் சந்தனக்கட்டை எங்கே விளையும் சார்னாக்கா இலையுதிர் காடுகளில் விளையும். இறக்குமதி புஷ்பராகம்னு என்னவா? கல்லா? அந்த கல் நம்மக்கிட்ட கடையில் வெளியே இருந்தது. அதேமாதிரி டின்னு இந்தியாவில் இப்போ வரைக்கும் எங்கேயுமே இல்லை. தகரம், டின்னு எது? தகரம் எதுக்கு தேவை? வெங்கலம் தகர டப்பாலாம் தயாரிக்கிறதுக்கு. அப்புறம் கண்ணாடி சீனாவில் இருந்து, குதிரை வெளிநாட்டில், நம்ம ஊரில் இல்லை. தங்கம் அப்போ நம்மகிட்டே இருந்துச்சு. எங்கேருந்து? அந்த கோலார் தங்க சுரங்கம் இருந்துச்சு இல்லையா, அங்கே இருந்து. அடுத்து இந்திய வணிகர்களால் ரோம பேரரசருக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமான கருதப்பட்டது. ரோம பேரரசர் ஆரிலியன் இந்திய பட்டானது எடைக்கு இடம் தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார். நம்ம ஊரில் அப்போவே பட்டு வந்துருச்சு. அப்போ சீனா கூட தொடர்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த காலகட்டம் முதல்ல பட்டு துணி தயாரித்தவன் அவன் தான், சீனாக்காரன். அங்கேருந்து தொடர்பு. நம்ம ஊரில் நெய்யப்பட்ட பட்டு தங்கம் எடைக்கு எடை 1 கிலோ பட்டு துணி கொடுத்தானா 1 கிலோ தங்கம் அவனுக்கு கிடைக்கும். அவ்வளோ தரமானதுன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது? அது ரோமானிய பேரரசர், கிரேக்க நாட்டில் ஆட்சி செஞ்சவங்க, ஆரிலியன் அப்படிங்கிறது. கடல் கடந்த நாடுகளுக்கு வாணிப தொடர்பு, அதான் கிரேக்கம், ரோமு, எஜிப்து, இதெல்லாம் மேற்கு கடற்கரையில். கிரேக்கம், ரோமு, எஜிப்து, ஓகேவா? அங்கேருந்து இப்படி. அதேமாதிரி கிழக்கில் சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடு, பர்மா, கிருமா, மலையானா மலேசியா, இலங்கை, அதெல்லாம். தொல்லியல் அகழ்வாய்வுகள் நம்மளோட குறிப்பெல்லாம் அங்கே கிடச்சிருக்கு. அங்கே உள்ள பொருள் அங்கே கிடச்சிருக்கு, இங்கே உள்ள பொருள் அங்கே கிடச்சிருக்கு. முசிறி முதல் பேரங்காடி, முசிறியை பற்றி சொல்கிறாங்க. முசிறி தான் இது சேரரோட தலைவர்னு பார்த்தோமா, மேற்கு கடற்கரையில் அதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி எழுதினவர் யார்? பிலினி எனும் நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படிங்கிறார். பெரிய மார்க்கெட்டாமா. ரோமானியரின் குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோயில் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அகஸ்டஸ் அப்படின்னாக்கா அவங்க நாட்டு கடவுள். ரோமானியர்கள் இருக்காங்களா, அவங்க நாட்டு கடவுள். அந்த கடவுளோட கோயில் இங்கே இருந்திருக்கு. அப்போ ரோமானியர்கள் அவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்காங்க? முசிறியில் தங்கி இருந்திருக்கான். அவன் போய் டெய்லியும் சாமி கும்பிட்டுருக்குறான். கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாப்பிரஸ் ஒப்பந்த பத்திரத்தில், பாப்பிரஸ் ஒப்பந்த பத்திரம் எங்கே இருக்காமா? வியன்னா எதோட தலைநகரம்? ஆஸ்திரிய தலைநகரம். அந்த பத்திரத்தில் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த, அலெக்சாண்ட்ரியா அங்கே உள்ள அந்த மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம், அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாப்பிரஸ் ஒப்பந்த பத்திரத்தில் யார் 2 பேர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க? அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தை சேர்ந்த ஒரு வியாபாரி, நம்ம முசிறியில் இருந்த வியாபாரி, அவங்களோட ஒப்பந்தம் தான் அது.
பாப்பிரஸ் ஒப்பந்த பத்திரம் எங்கே இருக்குது? ஆஸ்திரியாவில் இருக்குது. பாடம் முடிஞ்சா? களப்பிரர்கள் இந்த சங்க காலத்தினுடைய முடிவு. யாராவது வீழ்ச்சி அடைய வைக்கணும்ல, அப்போ களப்பிரர்கள்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க சேர சோழ பாண்டியர்லாம் வீழ்ச்சி அடைய வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டாங்க. அவங்க ஒரு 300 ஆண்டு காலம், கிபி 300லேருந்து 600 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போலேருந்தப்போ? கிபி 300லேருந்து 600 வரைக்கும். இதோட சங்க காலம் விட்டு சங்க மருவிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது களப்பிரர்கள் காலம், இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நிறைய நல்ல ஸ்ட்ராங்காக உள்ளே புந்துட்டானுங்கன்னு அர்த்தம். இங்கே இருந்த நூல்கள்லாம் அழிச்சானுங்க இந்த காலகட்டத்தில் தான். அப்படியே தான் இருக்கணும் எனக்கு பொறுத்த வரைக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த புத்த மத சமண மதத்துடன் அடிச்சு துரத்துறது, கழுவேற்றி கொள்வது அதெல்லாம் நடந்திருக்கணும். சரியா? அப்படி ஒரு குரூப் சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் சொல்கிறாங்க களப்பிரர் காலத்தில் தான் இந்த இலக்கியெல்லாம் எழுதியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சங்ககால இலக்கியங்கள் இருக்குல்ல, அது இவங்க காலத்தில் தான் எழுதியிருக்கணும், அதுக்கு முன்னாடி உள்ள இலக்கியெல்லாம் காலி பண்ணியிருப்பானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையான வரலாற்று ஆசிரியருக்கு. இப்போ ஆய்வில் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சங்க காலம் படிப்படியாக தனது சரிவை சந்தித்தது. சங்க காலத்தை தொடர்ந்து களப்பிரர்கள் தமிழகத்தை கைப்பற்றி 2½ நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தனர். களப்பிரர்கள் பற்றி அறிய நமக்கு குறைவான குறிப்புகளே கிடைத்துள்ளன. அவர்கள் விட்டு சென்ற நினைவு சின்னங்கள், தொல்கலை பொருட்கள் என எதுவுமே இல்லை. ஆனால் அவர்கள் ஆட்சி குறித்த இலக்கியங்கள் சான்றுகள் உள்ளது. தொல்பொருள்லாம் எதுவும் கிடைக்கல, இலக்கிய சான்று இருக்காமா. தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெரும் களம், பெரிய புராணம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். அப்போ இந்த நூல்கள்லாம் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க? களப்பிரர்களை பற்றி பேசியிருக்காங்க. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய 2 இக்காலத்தில் எழுதப்பட்டவை. இங்கே வருதா? ரைட். தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்ற காலம் அது. சமஸ்கிருதம் பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்து முறை உருவானது. எந்த காலத்தில்? களப்பிரர்கள் காலத்தில். சமஸ்கிருதம் பிராகிருதம் அப்போ தான் வந்திருக்குது. அதேமாதிரி புத்தம் சமணம் ஃபுல்லாக பரவி இருந்த காலம் எது? களப்பிரர்கள். 14 கீழ்கணக்கை சேர்ந்த பல நூல்கள் இயற்றப்பட்டன. 14 கீழ்கணக்கு நூல் வரதில் சங்ககால இலக்கியத்துக்கு அப்புறம் அதில் அது மேல் கணக்கு, 14 மேல் கணக்கு, 10 பாட்டு 8 தொகையெல்லாம் இது அதுக்கப்புறம் வந்தது. இக்காலத்தில் வணிகம் வர்த்தகம் தொடர்ந்து செலுத்துவங்கின. அந்நாளில் எந்நாளில் அந்த பண்டைய கால நம்ம சேர சோழ பாண்டியில் ஆட்சி செய்யும் பொழுது மற்ற உலகத்தில் எந்த நாடு எப்படி இருக்கு? ஹான் அரச வம்சம் சீனாவில் ஆட்சி செஞ்சுருக்கான். அவனுடைய நுழைவாயில் இதே காலகட்டமாக கிமு 200லேருந்து கிபி 220. பிரமிடு மாயன் நாகரிகம் மத்திய அமெரிக்கா. மாயன் நாகரிகம் பார்த்தாலும் மத்திய அமெரிக்கா இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. நம்ம தலைவர் கூட ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடுவார், கிளிமஞ்சாரோ மலை கிளிமஞ்சாரோ தான் இந்த இடம் தான் அது மத்திய அமெரிக்கா. கிளிமஞ்சாரோ ஆனால் எங்கே இருக்குது? ஆப்பிரிக்காவில். கிளிமஞ்சாரோ அதுவும் ஈக்குவேட்டர்லேயே இருக்கும். பனிமலை அது ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்கிட்ட பனிமலை இருக்க முடியுமா? முடியாதா? ஏன் முடியாது? உயரம் அந்த அளவுக்கு இருந்தால் பனிமலையாக இருக்க போகுது. கடல் மட்டத்தில் மேலே போக என்ன டெம்பரேச்சரு குறையுமா? ஈக்குவேட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. ஊட்டி ஜில்லுன்னு இருக்கா? அதுவே ஊட்டி இன்னும் கொஞ்சம் இன்னும் 2000 அடி உயரமாக்கி விட்ருங்க. அங்கே தண்ணி எப்படி இருக்கும்? ஐஸ் கட்டி ஆகிடும், அவ்வளோதான். சரியா? அடுத்து கொலோசியம். இந்த கிளாடியேட்டர்னு படம் பார்த்தீங்களா? அது இந்த இடத்துல நடந்த கதையை தான் அப்படி வச்சுருக்காங்க. வெளிநாட்டு படை வீரர்கள்லாம் அடிமையாக பிடிச்சிட்டு வந்து அவனுங்களை மோத விடுவானுங்க, சிங்கத்தெல்லாம் அவுத்து விடுவானுங்க. அதாவது ஆடிட்டோரியம் நடுவில் வந்துட்டு ஒரு இடம் இருக்கும், அங்கே சிங்கம் இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இவனுங்களோட மோத விடுவானுங்க. வீரருக்கு வீரர் சண்டை நடக்கும். அடிமை வம்சம் தமிழில், கிளாடியேட்டர் இங்கிலீஷில். பார்த்துருக்கீங்களா? சூப்பர் படம், போட்டு பாருங்கள். தமிழ்லேயே கூட இருக்கும், பாருங்கள். ரோமானிய நகரம் இட்டாலியில் தலைநகரம். 9th புக்கில் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. சந்தோஷம், கொடுத்துருந்தா சந்தோஷம். ஆனால் பழையது இருண்ட காலம்னு சொல்லியிருப்பாங்க. சரியா?
கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் தான் அந்த கொலோசியம் எங்கே இருக்குது? இட்டாலியில் அங்கே. எனவே கலப்புற காலம் பொதுவாக சித்தரிக்கப்பட்டதை போன்ற இருண்ட காலம் அல்ல. அவனே போட்டிருக்கான் பாருங்க, சித்தரிக்கப்பட்டதை போன்று. அப்போ சித்தரித்து வச்சுருந்தானுங்க. நான் படிக்கும் பொழுதெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு, இருண்ட காலம். இந்த புக்கில் தான் அப்படி மாற்றிருக்காங்க. ஏன் அதுக்கான நூல்கள் எவிடன்ஸ்லாம் இருக்குது. என்ன நூல்? மணிமேகலை, பௌத்த மத நூல்கள் இதெல்லாம் வைக்க. சிந்தாமணி, மணிமேகலை சிந்தாமணியும் குண்டலகேசி அந்த காலத்து. பெரிய புராணம், யாப்பெரும் களம், தமிழ் நாவலர் சரிதை, இதெல்லாம் இந்த காலத்து நூல்கள். அப்போ அந்த காலத்து அரசர்கள் பற்றி நமக்கு தெரிய வரும் அப்படின்னா. பெரிய புராணம் வந்துட்டு என்ன அர்த்தம்? வடக்கன்ஸு வேதம் உள்ளே பூந்துருச்சுன்னு அர்த்தம். பெரிய புராணம் எதை பற்றினது? பெரிய புராணம் யாரை பற்றினது? சைவம். அடுத்தது முடிஞ்சா? கடும் முயற்சி, ஸ்ட்ரோவாமா, ராஜவம்சம், டைனஸ்டி, கௌரவிப்பதற்கான கமோமரேட், கௌரவிக்கிறதுக்கு அரசு சின்னம், ராயல் இன்சிக்னியா, பேட்ரோனேஜ். அந்த மன்னர்கள் அவங்களுக்கு இது பண்ணுறாங்கள, தான தர்மம் பண்ணுறாங்கள்ல, அதுக்கு பேர் பேட்ரோனேஜ். வெளிகாட், பிளாசோண்டு, விடுதலை, அக்வைட்டடா, அதுக்கு அப்படி ஒரு வார்த்தை இருக்காமா. புலவர்கள் வந்து பாட்ஸ், லார்ட்ஸ் மாதிரி பாட்ஸ். ஆமாம். சேமிப்பு உடம்பு, வேர் ஹவுஸ் இங்கிலீஷில். போர்ட்ரேட், சித்தரிக்கப்பட்டுள்ளது. போர்ட்ரேட், டிஸ்கிரைப்டு எலாபரேட்லி. தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? பல்லவர்கள். பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர்? கலப்பரர். சேர சோழ பாண்டியர் எல்லாத்துக்கு பின்னாடி கலப்பரர் தான். சங்ககால நிர்வாக முறையில் மிக சிறிய நிர்வாக அமைப்பு? ஊர். நிறைய ஊர் சேர்ந்தது என்னது? நாடு தான் மண்டலம். கூற்றம். நிறைய ஊர் சேர்ந்தது கூற்றம், நிறைய கூற்றம் சேர்ந்தது நாடு, நிறைய நாடு சேர்ந்தது மண்டலம். குறிஞ்சின குறிஞ்சி நிலப்பகுதி வாழ்ந்த மக்களின் தொழில் என்ன? வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். 2 இருக்கா? ரைட். புலவர்களின் குழுமம் சங்கம் எனப்பட்டது. சங்க இலக்கியங்கள் மொழி தமிழ். சரியா? 2மே சரி, 2மே சரி, புத்தகத்துப்படி. சரியா? கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அல்ல? கரிகாலன் தலையாலங்கானம் போரில் வெற்றி பெற்றான். யாரு? தலையாலங்கானத்தில் யார் ஜெயிப்பா? கரிகாலன் சோழன்தான். நெடுஞ்செழியனா? நெடுஞ்செழியனா? 10 சேர அரசர்கள் பற்றி விவரங்களை தருகிறது. சரியா? சங்க காலத்தைச் சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடையில் எழுதப்பட்டன. இதை பற்றி அங்கே எதுவும் இல்லை, ஆனால் செய்யலாக தான் இருந்தது, அங்கே எதுவும் இல்லை, அது விட்டுலாம். உண்மை அல்லவா? ரைட் ரைட். பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் எழுதுக. முன்னாடியே சொல்லிட்டீங்க எல்லாத்தையும். அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் குறிப்பிடுக. சேரர், புலி, ஓகேவா? 3, 2, 1. வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர்? சத்தமா? கரிகாலன். சங்க காலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல்? காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர்?
படைத்தலைவர் டேசன் அழைக்கப்பட்டார். தானை தலைவன். நிலவரி டேசன் அழைக்கப்பட்டது. இந்திராவா? சரியா தவறா? சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் இருளர் என அழைக்கப்பட்டனர். என்ன நினைச்சாங்க? பாணர். அப்புறம் விரலியர். என்னது? விரலியர். சாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றது. இல்லை. கிளார் என்பவர் கிராமத்தின் தலைவர். புகார் என்பது நகரங்களின் பொதுவான பெயர் ஆகும். பொதுவான பெயர்லாம் இல்லை. கடற்கரை பகுதியில் மருதம் என அழைக்கப்பட்டது. தவறு. என்னது? நெய்தல். தென்னவர் அந்த பட்ட பெயர் இருக்குல்ல, அதை வச்சு. வானவர் மலை பிரதேசம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நான் வச்சுக்கோ. சென்னி சோழர். அதியமான் வேலி.